அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் இந்த தமிழ்மொழி பண்பாட்டுக் கழக பட்டிமன்ற தோரணத்தில் இரண்டாவது அமர்வாக இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான பெரும்பாலான தெரிந்த முகங்கள். நிறைய இடத்துல நம்ம சந்திச்சிருக்கோம். அது எந்த விதமான தீர்ப்புக்கும் உங்களுக்கு உதவி பண்ணாதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படிங்கிற மாதிரி என்னடா அது ஆரம்பத்தில் வீட்டுக்கு சும்மா ஒரு நகைச்சுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ அவர் நம்ம சிலம்பரசன் நண்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜோக் அடிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் வந்து இயல்புலேயே நகைச்சுவையை தெளிச்சவங்க. அதனால வந்து ஏன்னா நேற்று பட்டிமன்றத்தில் என்னை பாடி என்னையும் கடைசியில் பாட வச்சுட்டாங்க. நீங்கள் அது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அதனால பார்ப்போம். அதாவது இந்த பட்டிமன்றத்துடைய அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பருங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே தலைப்பு, அதில் வெவ்வேறு ஆன்சர் மாதிரி. இப்போ பிஎஸ்சி ரிசல்ட் வர வந்திருக்கா, அதனால பெரும்பாலான மக்கள் அந்த சூட்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னு உங்கள் பசங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ. ஏன்னா அந்த பிஎஸ்சி இல்லைங்கன்னா அப்படி பார்த்தாலே தெரியும். அந்த பேரண்ட்ஸை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி மந்திச்சூட்டு மாதிரி இருப்பாங்க. அப்படியே ஆஃபீஸுக்கு அப்படியே எம்ஆர்டிலேருந்து போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு டியூஷனை கொண்டு விட்டுட்டு அப்படிங்க. ஏன்னா நான் 2 அனுபவிச்சிருக்கேன் பிஎஸ்எல்இ. அதனால ரெண்டாவது வந்து நானும் சேர்ந்து படிச்சேன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட எக்ஸாம் தான் எழுதலை, மற்றபடி எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தலைப்பு. இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது வீடா, மகிழ்ச்சியை தருவது வீடா சமூகமா அப்படின்னு. நான் வந்து முதல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறத நான் ஒரு வரையறுத்துறேன். ஸோ தட் நீங்கள் எந்த இடத்துல நின்று நீங்கள் உங்களுடைய களத்தை நீங்கள் வச்சுக்கலாம், எந்த இடத்துல நீங்கள் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வியூ பாயிண்ட்ல மாறும். இப்போ எனக்கு புது சட்டை வாங்கினா மகிழ்ச்சி, புது ஃபோன் வாங்கினா மகிழ்ச்சி அப்படின்னு எனக்கு தோணும். சில பேர்த்துக்கு நல்ல உணவு சாப்பிட்டா மகிழ்ச்சி, சில பேர்த்துக்கு நல்ல ஊர் சுற்றி பார்த்தா மகிழ்ச்சி, அந்த நாடு இந்த நாடு. அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆளுக்கு ஆள் மாறக்கூடிய தன்மை உடையது. அப்போ நம்ம மகிழ்ச்சி இப்போ தமிழ் மொழி பண்பாட்டுக்காக அப்படிங்கும்போது அகம் சார்ந்தது தான் மகிழ்ச்சி. அதாவது உள்ளுக்குள்ளதான் உனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கணும், அதோடைய வெளிப்பாடு தான் வெளியில காட்டணும். இப்போ இந்த சட்டை புது சட்டை, நிஜமாலே புது சட்டை தான், தீபாவளிக்கு வாங்கினது. இந்த சட்டை புது சட்டை அப்படின்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் புதுசா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மகிழ்ச்சி குறைஞ்சு போயிடும். அப்ப எது நிரந்தரமான மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படின்னா அதுக்குதான் தமிழ்ல அழகான பேர் வச்சுக்கானுங்க, உவகை, ஆனந்தம் அப்படின்னு. அப்போ நிரந்தரமாக இருக்கக்கூடியது, எதை நாம் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய அதுதான் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க தான் ஆசைப்படுறோம், மகிழ்ச்சியா இருக்க தான் ஆசைப்படுறோம். ஆனா ஏதோ ஒண்ணு வந்து அஹ், நம்மளை வந்து இழுத்துக்கிட்டே போகுது. அப்போ மகிழ்ச்சியை தேடி மறுபடியும் அப்பப்போ இந்த ஃபோன் ரீசார்ஜ் மாதிரி டக்குன்னு குறைஞ்சிரும், மறுபடியும் நம்ம சார்ஜ் பண்ணிப்போம், மறுபடியும் குறைஞ்சிரும், மறுபடியும். அப்போ நமக்கான அந்த மகிழ்ச்சிக்கான இடம் எங்க இருக்கு, எங்க கிடைக்கும்? அதுதான் கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில நான் அப்படிதான் பாக்குறேன் இந்த தலைப்பை. அதை நாம் பெறக்கூடிய இடம், அல்லது நம்ம சோர்வா வந்து இருக்கோம், வீட்டுல வந்து தட்டி கொடுத்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை படாதீங்க, இந்த பாஸ் தெரியாதவங்களுக்கு அப்படின்னு மனைவியோ கணவனோ உங்களை ஊக்கப்படுத்தி மகிழ்ச்சி படுத்துறாங்க. இல்ல சனி ஞாயிறு உங்க பசங்களோட நீங்க சரி சரி இது பண்றீங்க, என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும். இல்ல வெளி உலகத்துல போய் இல்லப்பா எனக்கு நான் சண்டை போட்டவொடனே முதல்ல சட்டையை போட்டு நான் என்ன சொல்றேன் பொண்டாட்டி கேட்டு, இல்ல நான் வெளில போறேன் அப்படின்னு சண்டை போட்டு, நாமளும் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா சண்டை போட்டுட்டே இருப்போம். சண்டை போட்டு கடைசி வார்த்தை கேட்போம், என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம அவங்க ஒய்ஃபுக்கு கூட சொல்லுவாங்க, நான் முதல்ல என்ன சொல்லணும் அதே தான் இப்பயும் சொல்றேன் அப்படின்னு. அவங்க மாற்றமே இல்லை. நம்ம வந்து மிஞ்சி போனா சத்தப்படுவோம், அப்படி இல்லைன்னா சட்டையை போட்டு வெளில போயிடுவோம். அப்போ அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளியில இருக்கா? ஏன்னா இப்போ நண்பர்களோட இருக்கும்போது ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்கும். ஸோ இப்போ 2 அணிக்கு நான் உள்ளுக்குள்ள போக முடியாது சப்ஜெக்டுக்குள்ளார, ஏன்னா அது நீங்க பேச வேண்டிய இடம். அப்ப மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது, ஏன்னா இன்றைய காலச்சூழல்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, அதிகம். அந்த அதிகம்ங்கிறது வந்து எல்லா தலைப்புலையும் போடுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இல்ல பட்டிமன்றத்து எப்படின்னா இந்த 40 60 49 51 அப்படிங்கிற மாதிரி மார்க்லாம் வரும். அப்போ நான் நடுவர்களே இந்த அதிகம் மறந்துடாதீங்க, அதுதான் அண்டர்லைன் போல்டு இட்டாலிக்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பயமுறுத்துவாங்க. அப்போ ஆனா இந்த நிஜமால இன்றைய காலச்சூழல்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு யுகத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நேத்து இருந்தது இன்னைக்கு இல்லை. நேத்து இருந்த டெக்னாலஜி நான்லாம் ஜாவாலாம் அப்படியே இறங்கி ஊருவனே, அடிச்சனா நின்று விளையாடுவா அப்படின்னா இப்பெல்லாம் வந்து வைப் கோட் வந்துருச்சு. கோடிங்னா உனக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறானுங்க. இப்போ என்னதாண்டா வேலை எங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அப்போ இன்றைய காலச்சூழல் அப்படிங்கிறது நமக்கு வந்து மாறிக்கொண்டே இருக்கு. அது பசங்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும். இன்னொன்று ரெக்கக்னிஷன், எல்லாமே இன்னைக்கு முடிச்சுட்டு இன்னைக்கு பட்டிமன்றம் பார்த்துட்டு இன்னைக்கு பட்டிமன்றம் பேசிட்டு இன்னைக்கே நான் கப்பு வாங்கிட்டு போனா சௌரியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நடுவருக்கு பிறகு ஏதாவது முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு gift கொடுத்து ஒரு டோக்கனோ இல்ல கூப்பனோ அது மாதிரி கொடுத்தா கூட சும்மா நமக்கு ஆசையும் நம்ம சொல்லிக்கணும்ல அப்பப்போ. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்போ இன்றைய சூழல் அப்படிங்கிறது ஒரு ஒரு வேகமான வாழ்க்கையாக இருந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாத்திரம் இல்லை, எல்லாமே. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்டா நீ நாங்க 90s கிட்ஸ், ஏன்டா எங்க கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு ஒரு பையனை கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், என் கூட இருந்தாலும் செத்து போயிடானா அப்படிமா. 2K கிட்ஸ் அப்படின்னா, என்னடா சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் போயிடுறீங்க அப்படிமா.
அந்த மாதிரி எல்லாமே காலம் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காலச்சூழல்ல எதுக்கு நமக்கு மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம பேச போறோம். ஐ திங்க் நான் ஒரு 5 நிமிஷம் போல பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க எல்லாமே பண்பட்ட பேச்சாளர், எல்லாம் வந்து ஸ்டாண்டப் காமெடியன், எல்லாம் வந்து நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொரு துறையில துறை தேர்ந்த பெரிய ஆட்கள். அதனால உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் பெருசா சொல்ல வேண்டாம். டைமிங்லாம் ஒரு கீசகன் பார்த்துப்பார், சுரேஷ் கீசகன் பார்த்துப்பாரு. எதை ஒட்டி நீங்கள் பேச வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கான மதிப்பெண் அப்படிங்கும்போது அதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்படிப்பட்ட இன்றைய காலச்சூழல்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷரான வேர்ல்டுல நமக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வீடா அல்லது சமூகமா அப்படின்னு இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமான வரையறை கொடுத்துட்டோம். மகிழ்ச்சினா என்னன்னு சொல்லிட்டோம். மகிழ்ச்சி வந்து எப்படி நமக்கு நமக்கு இயல்பாவே நம்ம மகிழ்ச்சியாகத்தான் பிறந்திருக்கோம். ஆனா காலப்போக்குல நம்ம வந்து நம்மளா சிலது இந்த கண்டென்டட் மைண்ட் ஆங்கிலத்துக்கு வார்த்தை சொல்லுவாங்க. இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியா இல்லாம அவன் அதை பண்ணியிருக்கானே அந்த அவங்க அதை வாங்கியிருக்காங்களே அப்படின்னு நம்மளை வந்து கொஞ்சம் அப்போ அந்த மகிழ்ச்சி வந்து அந்த அதுல இருந்து அடையக்கூடிய சந்தோஷம் நிதர்சனமா இருக்காது. அப்புறம் அதோட ஒரு பெரிய ஆளை பார்ப்போம், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ மகிழ்ச்சிங்கிறது நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கணும். அதனாலதான் வந்து நம்ம அதாவது தமிழ்ல சொல்லும் போது வந்து ஓகை அப்படிம்பாங்க. நல்ல ஒரு அழகான வார்த்தை. ஓகை அப்படின்னா ஒரு நம்மளோட இயல்பே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் ஒண்ணு வீடா இருக்கணும், இல்ல சமூகமா இருக்கணும். வேற எங்கேயும் நம்மளால போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு தான் நம்ம பேச போறோம். 2 அணி. வீடா அப்படிங்கிற அணியில நான் சொன்ன மாதிரி அகிலாண்டேஸ்வரி அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தமிழ்ச்செல்வன், சிலம்பரசன், அன்பரசன். இதற்கு எதிரணியாக நீங்க ஆடலாம், பாடலாம். அஸ்லாங்க உங்க உங்க கேமரா அந்த ஃபிட்டுக்குள்ள அந்த கேமராக்குள்ள நீங்க இருந்துட்டு என்ன வேலை பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்பெல்லாம் நகைச்சுவை அப்படிங்கிற பேர் வழியில நடுவர் நாங்க பாட்டு பாட வேண்டியதா இருக்கு. இந்த இந்த கம்பி கட்டி ஆடலை அதை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் நாங்க பண்ணக்கூடியதாக தான் இருக்கு. அதனால இந்த கெரோசின் ஊற்றிட்டு அப்படியே இந்த நெருப்பு பூன்னு ஊதுவோம் பாருங்க. அதெல்லாம் ஏன்னா கூட்டத்துக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம எல்லா வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க எல்லாமே பண்ணலாம். நடுவரை திட்டுறது, நடுவரை வந்து வன்முறை அதை பத்திரம் கொஞ்சம் தவிர்த்து கொண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆக சொல்லிட்டு இப்போ முதல் பேச்சாளராக இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சி தருவது வீடுதான் அப்படிங்கிற அணியிலிருந்து அகிலாண்டேஸ்வரி அவர்களை அழைக்கிறேன். வாங்க அகிலாண்டேஸ்வரி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. அந்த நிலவு போல பிரகாசத்தையும் மகிழ்ச்சியையும் தருவது வீடுதான் என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். வார வேலை நாள் பிடிக்குமா இல்ல வார இறுதி நாள் பிடிக்குமா? வாரம் முழுவதும் வேலைக்கு போயிட்டு எப்படா வார இறுதி நாள் வரும் தானே எல்லாரும் காத்திருப்போம். எதுக்கு? வார இறுதி நாள்ல வீட்டுல மகிழ்ச்சியா ஓய்வெடுக்கலாம், பிள்ளைகளோட மகிழ்ச்சியா நேரத்தை செலவு செய்யலாம் தாங்க. அதுவும் என் பசங்களுக்கு என் கையாலேயே சமைச்சு ஊட்டும் போது ஒரு சுகம் இருக்கே. அதுவும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு என் பையன், அம்மா சாப்பாடு சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது ஒரு வரும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி, அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்கய்யா. அதுவும் பெண்களுக்கு வந்து பொதுவா வந்து 2 வீடு இருக்கு. ஒண்ணு புகுந்த வீடு, இன்னொன்னு வந்து பிறந்த வீடு. கணவன் வந்து நீ பிறந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. ஏன்னா எங்க வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒண்ணு இருக்கு, மொட்டை மாடி. நான் படிக்கும்போது பல வருடம் வந்து உட்கார்ந்திருந்த இடம். அந்த கடல் காத்தும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் இடம் தான் வந்து அந்த வீடு. இன்னொரு வீடு, புகுந்த வீடு எனக்கு ஒண்ணு இருக்கு. அது வந்து யாருக்கும் இருக்கிற மாதிரி இல்ல, எனக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு அமைதியான கிராமத்து வீடுங்க. புதிய மனிதர்கள், 4 ஓப்படியா, எல்லாருக்கும் சேர்த்து 8 குழந்தைங்க, 20 பேரோட நான் இருக்கிற வீட்டுல இருக்கும் போதுதான் வரும் பாருங்க அந்த ஒரு மகிழ்ச்சி. அது யாருக்கும் வந்து காசு கொடுத்தா கூட கிடைக்காதுங்க. கடல் கடந்து வந்து சிங்கையில இருந்திருக்கோம். சிங்கையில இருந்து ஊருக்கு போகும்போது எங்க போறோம்? எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு தானே போறோம். இல்ல சமூகத்துல போய் நண்பர்களை பார்க்கவோ இல்ல வேற எங்கேயாவதா போறோமா? எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் போறோம். அங்க நம்ம வரவை எதிர்பார்த்து ஒரு குடும்பமே காத்திருக்கும். நம்மளை போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்துல தெரியிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அத வந்து அளவிடவே முடியாது நடுவர் அவர்களே. சிங்கையிலிருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சிங்கைக்கு வர்ற வரைக்கும் நம்மளுக்கு ஏற்படுற எல்லாத்தையும் வந்து செய்யறது யாரு?
நம்ம வீட்டுல உள்ள நம்மளுடைய உறவினர்களோ, நம்மளுடைய அண்ணன், தங்கை அந்த மாதிரியான உறவினர்கள் மட்டும்தான். ஆனா இந்த சமூகத்திட்ட வந்து நம்ம சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு போய் சொல்லும் போது நல்லா இருக்கியான்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வருமே தவிர, இந்த காலகட்டத்துல வந்து யாரும் வந்து நம்ம சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கானேன்னு பெருமைப்படுறதுக்கான இதெல்லாம் இல்ல. பின்னாடி வந்து அவனுக்கு என்னப்பா சிங்கப்பூர் சம்பளம் அப்படின்னு புரணி பேசுற சமூகமா தான் இப்ப வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. சிங்கையோட வாழ்க்கை முறை வந்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் காலையில அலுவலகத்துக்கு பரபரப்பா ஓடிட்டு இருப்பாங்க. அலுவலகத்துக்கு போனாலும் நம்ம என்ன நினைப்போம்? எப்படா வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போய் அக்கடான்னு உட்காருவோம் அப்படின்னு தானே எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருப்போம். திரும்ப வீட்டுக்கு அலுவலக பணி ரொம்ப பளுவெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நுழையும் போது, ஐயா அம்மா வந்துட்டு, அப்பா வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்து காலை கட்டி பிடிக்கும் பாருங்க. அந்த மகிழ்ச்சி இருக்கே, அதெல்லாம் வந்து வாய் வார்த்தையினால வந்து சொல்ல முடியாதுங்க நடுவர் அவர்களே. அத வந்து உணரதான் முடியும். அதத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி. அந்த மழலை சொல் எங்க கிடைக்கும்? வீட்டுல மட்டும்தாங்க கிடைக்கும். அந்த வீட்டுல கிடைக்கிறதுனால ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அத வந்து அளவிடவே முடியாது. அதனால்தான் சொல்றாங்க நடுவர் அவர்களே, இன்றைய சூழலில் அதிக மகிழ்ச்சியை கொடுப்பது வீடுதான் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அகிலலட்சுமி. அருமையான வாதம். குழல் இனிது யாழ் இனிது மக்கள் சொல் கேளாதவர் மழலை மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிற, அதாவது இப்போ நிறைய பேர் அவங்க சொன்னதை நீங்க நிதர்சனமான வாழ்க்கையிலே பார்த்துருக்கலாம். வேலைக்கு போற மனைவியாக இருக்கட்டும் இல்லை கணவனாக இருக்கட்டும், இப்போ மாமியாரோ மருமகனோ மாமியாரோ மாமனாரோ காலையிலேருந்து அவங்க சாயங்காலம் வர வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க. அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி. ஆனா அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் பாட்டியை உதவி விட்டுட்டு அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ ஓடும் பாருங்க. நானே பார்த்துருக்கேன். ஏன்டா காலையில இருந்து உங்க அம்மாவே இருந்தா நான் தானடா பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ அந்த அந்த வீட்டுக்கு வரும்போது வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அப்பாடா அக்கடான்னு உட்காருவோமே அப்படின்னு அந்த வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அது வந்து ஆராய்க்க கூடாது, அனுபவிச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க. இன்னொன்னு, இந்த சுட சுட சமைச்சு போடுறது அதெல்லாம் வந்து அவங்க எந்த காலத்துல இருந்து பேசினாங்கன்னு தெரியல. இது வந்து எதுக்கு நீ நோட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏன்னா நம்ம வேலையை கொஞ்சம் நம்ம செய்யணும்ல. நம்ம அப்படியே சும்மா அப்படியே இருந்து அவங்க சொன்னாங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு இப்படி ரெண்டு பக்கம் டென்னிஸ் பால் பேட்ச் மாதிரி திருப்பி திருப்பி கழுத்தாட்டுறதுக்கு பதிலா, ஏன்னா சிலதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் அப்படியே கூப்பிடுறாங்க, டைகர் பாம் இருக்கா, சென்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்களா, இல்ல எல்லா சொந்தமும் அப்படியே அதெல்லாம் எதிர நோட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து ஜெஸ்ஸின்ல வந்து ஏதோ பேப்பர் பேனெல்லாம் வச்சிருக்க மாதிரி தோணுது எனக்கு இங்கேருந்து. அதனால அது பாக்குறாங்க. ஏன்னா பாருங்க, பேனா கையில வச்சிருக்காங்க. அதே மாதிரி புருஷன் பிறந்த வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு அவரை கேட்டாதான் நமக்கு தெரியும். அதுவும் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அதாவது வீட்டில் இருக்கும்போது வரக்கூடிய ஒரு ஒரு மகிழ்ச்சி, அது வந்து சமுதாயத்தில் வருமா? இன்னொன்று அவங்க சொன்னது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கோணமாக நான் பார்க்குறது பொறாமை. இப்போ வீட்டில் வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் சமுதாயம் பத்தியா போயிட்டான் பத்தியா சிங்கப்பூருக்கு, இங்க எப்படி இருந்தா தருதலையா சுத்திட்டு வந்துட்டாங்க பத்தியா அப்போ அப்படிங்கிற மாதிரி கட்சி கொட்டுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு வந்து ஒரு ஒரு பொறாமை நிறைந்த சமுதாயத்துல, ஏன்னா இன்னி அதுதான் தலைப்புன்னு நம்ம சொல்லுவோம் இன்றைய சூழல். ஏன்னா இன்றைய சூழல் வந்து போட்டி பொறாமை நிறைந்த ஒரு சூழல்ல நமக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஏன் நம்ம மகிழ்ச்சியை தேடி ஓடுறோம் அப்படின்னா, வெளியில இருந்து உங்களை ஏதாவது ஒரு ஒரு செயலோ அல்லது ஒரு செய்தியோ வந்து உங்களை தொடர்ந்து உங்களை டவுன் பண்ணிட்டே இருக்கு. அப்போ நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி உங்க மகிழ்ச்சியை கொண்டு வந்துட்டே இருக்கணும். அதற்கு வந்து ஏதுவான தளம் வந்து வீடு தான் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை வைத்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க பேசிட்டது அப்படியே நம்ம அப்படியே மனசுல எல்லாம் ஒன்றும் பெருசா வச்சுக்க வேண்டாம். நான் சொல்றதை முதல்ல கேளுங்க அப்படின்னு அடுத்தது வராங்க ஜெஸ்லின் அவர்கள். இல்ல, இன்றைய சூழலில் நமக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது சமூகமே அப்படிங்கிற அணிலிருந்து வாங்க. தலைவர் அடங்கிய அவையை வணங்கி, எனக்கு மகிழ்ச்சியை அள்ளி தருவது சமூகமே என சொற்போர் புரிய வந்துள்ளேன். ஐயா, என்னோட கணவர் வேலைக்கு போயிட்டு வருவார். 6:30 மணி அடிச்சா வீட்டுக்கு வந்துடுவார். வந்தோடனே ஆஹா, கணவர் களைச்சு வந்திருக்கிறாரு, நம்மளும் கொஞ்சம் மகிழ்ச்சியை அள்ளி தருவோம்னு கொஞ்சம் டீ எல்லாம் போட்டுட்டு ஒரு வடையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு ரெடியா உட்கார்ந்துருந்தா, அப்படியே நேரம் என் மகன் ஓடி வருவான். அப்பா அப்பா, சி மேலே ஐ ஹர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவான். ஓகே 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 அப்படின்னு சொல்லி தடவை கொடுக்கற நேரத்துக்குள்ள எங்க மாமியார் அங்க இருந்து வருவாங்க, 90 வயசு. ஏண்டா, உனக்கு இன்னைக்கு பார்த்தா கண்ணே தெரியாதா? உனக்கு எப்ப பார்த்தாலும் உன் குடும்பம் தான். ஏன்
என் கூட பேசுறதுக்கு உனக்கு நேரமே இருக்காதா அப்படின்னு ஆரம்பிச்சா பாருங்க, எங்க வீட்டுல மகிழ்ச்சி என்பது ஒரு கேள்விக்குறிதான். அடுத்து ஒரு 10 நிமிஷம் அவர் வீட்டுக்குள்ள அப்படியே என் வீட்டுக்காரர் அங்க எங்க அசைஞ்சிட்டு இருப்பாரு. அவரோட நண்பர்கிட்ட இருந்து ஒரு கால் வரும். அசோக், நான் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தேன், உன் பிளாக் கீழே தான்டா நிக்கிறேன், வாயா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், ஒரே அடி பறந்து ஓடிடுவார். எங்க தெரியுமா? அவருடைய நண்பரை தேடி. ஏன்பா அவர் நண்பரை தேடி போகிறாரு? அங்க சந்தோஷம், அங்க மகிழ்ச்சி. அங்க போய் உட்கார்ந்தா என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பேசுவாரு, யார என்னென்ன திட்டணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவும் திட்டுவாரு, என்னெல்லாம் நடக்கணும், என்னெல்லாம் நடந்தது, நடக்க முடியாம போனது, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி கொட்டி அலசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி 9 மணி, ஆஹா தூங்குற நேரம் ஆயிடுச்சு, புள்ள தூங்கியிருப்பான், அம்மா தூங்கியிருப்பாங்க, எல்லாரும் தூங்குற நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெதுவா பூனை மாதிரி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்துருவார். அப்போ ஒரு தனி மனிதனுக்கு அவனுக்கு ஒரு சுகத்தை, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது எதுவாக இருந்தது என்றால் நான் பார்ப்பது சமூகம் தான். ஏன்னா குடும்பம் என்றால் அது ஒரு பொறுப்பு. சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க, குடும்பத்துல புள்ள ஓடி வந்து சாப்பாடு கேட்ட உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம், உண்மைதான், மகிழ்ச்சி தான். ஆனா எழுந்திருச்சு போய் சமைக்கணுமே, நம்மளும் வேலை செஞ்சுட்டு வந்திருப்போம், அப்பா டயர்டா இருக்கு அப்படிங்கிறது, என் பிள்ளை கேட்ட உடனே அந்த டயர்ட்னஸ் போயிருமா? இன்றைய சூழ்நிலை என்றால் எல்லாருமே வேலைக்கு போறோம். அவங்க கணவரும் வேலைக்கு போகிறாரு, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, நம்முடைய குழந்தைகளை பார்த்துக்க நம்மளைய பெற்றோர் இருக்கிறாங்க, நமக்கு உதவி செய்ய உதவியாளர் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில எனக்கு வந்து நம்ம உள்ள வந்த உடனே எப்படா வெளியே போவோம், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோமா, கடைக்கு போவோமா, அங்க போவோமா. ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க, இந்த அம்மா காலைல வந்த உடனே ஐ வாண்ட் டு கோ பிளே கிரவுண்ட் அம்மா, ஐ வாண்ட் டு கோ ஹியர் அம்மா. ஏன் சொல்றாங்க? அம்மா கம் சிட் பிளே வித் மீ நான் சொல்றேன் இல்ல. ஏன்னா அவனுக்கு அந்த சமூகத்தினுடைய தாக்கம், சமூகம் கொடுக்கிற மகிழ்ச்சி அவனை ஈர்க்கிறதையா. அதுக்கடுத்து பாத்துக்கோங்க, இந்த இந்த குழந்தைக்குதான் இப்படின்னு சொல்றோம். அப்போ மற்ற ஒவ்வொருவருக்கும் எடுத்து பாருங்களேன், இந்த மகிழ்ச்சிக்கு கணவன், மனைவி, அப்பா, அம்மா இப்படின்ற ஒரு ரோல் எல்லாம் கிடையாது. சமுதாயம் கொடுக்கிற மகிழ்ச்சி எல்லாருக்கும் கொடுக்கும். ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் ஆசை. ஒரு சிறு பிள்ளை எடுத்துக்கோங்க, அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிடுற ஆசை. அப்போ கண்ணு, காது, வாயு, மனம் எல்லாவற்றுக்கும் உள்ள ஒரு மகிழ்ச்சியை இத சமூகம் கொடுக்கிறது. உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன், என்னுடைய கணவரும் நானும் வந்து ஒரு நாளுக்கு லேசா மழை தூரி இருந்துச்சு, கொடை பிடிச்சிட்டு போனோம். அந்த கொடை வந்து எங்களுக்கு சிசில கொடுத்தாங்க. அந்த கொடை நல்ல பெருசா இருக்கும், தரையில ஊனி நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நானும் என்னுடைய கணவர் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அது லேசா ட்ரெஸ்ஸல் பண்ணி இருந்துச்சு. அந்த மலையில ஒருத்தர் ஒரு சக்கர நாற்காலியில போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த டிராபிக் லைட்ல நின்னுட்டு என்ன செய்யறாரு, மலைக்கு ஒரு கையை வச்சுட்டு இந்த கையில சக்கர நாற்காலி நகட்டிக்கிட்டே இருந்தாரா. என் கணவர் வேகமா ஓடி போய் அந்த கொடையை அவர் கையில கொடுத்து, நீங்க இந்த கொடையை வச்சுக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. திஸ் இஸ் த ஃபிட் பர்சன், எனக்கு சரியான மனுஷனுக்கு தான் நான் இந்த கொடையை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என் கணவருக்கு இருந்த சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா, இந்த சமூகம், இந்த சமூகத்தினுடைய தேவைதான், அதை அவர் பூர்த்தி செய்தார் தான். ஆனால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது இந்த சமூகம் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இதுக்கு சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்கன்ற ஒரு வயசு கிடையாதுங்கய்யா. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். இன்னைக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், எனக்கு தமிழ் மேல ஒரு தாகம். எனக்கு இப்ப கொக்கோ கோலா குடிச்ச மாதிரி இருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. எனக்கு புகழை மாத்திரம் கொடுப்பதில்லை, எனக்கு ஒரு மகிழ்ச்சியை மாத்திரம் இந்த சமூகத்திலிருந்து கிடைப்பதில்லை. இந்த மகிழ்ச்சி அடுத்தபடியாக எனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது ஐயா. என்னுடைய குடும்பமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னுடைய மனைவி பேசுறா, என்னுடைய கணவர் கேட்கிறாரு, என்னுடைய குடும்பத்துக்காரங்களை உட்கார்ந்து கேட்கிறாங்க. அப்ப இந்த குடும்பத்துக்கே ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பது சமூகம் என்றால் அது மிகையாகாது என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய சூழலில் வீட்டுக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது சமூகமே என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதாவது அவங்க தனி மனிதனா பார்க்காம என்னுடைய குடும்பத்திற்கே, என்னுடைய வீட்டில் உள்ள அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது சமுதாயம் தான், சமூகம் தான் அப்படின்னு குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு, ஏண்டா நானே ஆஞ்சு ஓஞ்சி இப்பதான் வந்திருக்கேன், காலை கட்டி போ அந்த பக்கம் அப்படின்னு வந்த உடனே நீ பிள்ளைய 2 முதுகுல வச்சு அடிப்பியா? அதை விட்டு வா கண்ணி, உனக்கு அம்மா சுட பண்ணி போடுறேன், நானே நொந்து புதுசா வந்திருக்கேன் ஆபீஸ்ல இருந்து, இதெல்லாம் நிகழ்காலத்துல நடக்கிற செய்தி தானே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நான் சொல்லல, அவங்க சொன்னதை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன்.
அப்படி இருக்கக்கூடிய அப்புறம் தன்னுடைய கணவன் ஒரு குடை வள்ளல், குடை கொடுத்த வள்ளல், அவரை வந்து எப்படி எப்படி சமூகத்தினால நான் கற்றதும் பெற்றதும் அப்படிங்கிற மாதிரி சமூகம்தான் இப்போ எல்லாரும் பிச்சு பிடுங்கும் போது நமக்கு ஒரு வடிகாலாக இருக்கக்கூடிய சமூகம் தான். வெளியில போயிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நாளை தெரிஞ்சவன்கிட்ட பேசும்போது அப்படி ஒரு டீ கடையில் உட்காந்து பேசும்போது அப்ப இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி எவ்வளவு மகிழ்ச்சி, அதை அளவிடக்கூடிய மகிழ்ச்சியா, அது வந்து அதுதானே மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு கண்ணோட்டம். இன்னொன்னு, இப்போ நான் இன்னைக்கு பேசுறேன், எனக்கு என்னுடைய கணவர் அதை பாராட்டுறாரு, எனக்கு தமிழ் மூலமாக கிடைத்த இந்த பெருமையை நான் சமுதாயத்திற்கு தான் கொடுக்குறேன், அப்போ எனக்கு இந்த சமுதாயம் தான் வந்து முதல்ல எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு அது ஒரு முற்றிலுமான ஒரு ஒரு வேறு ஒரு கண்ணோட்டத்திலிருந்து அவங்க இந்த தலைப்பு அணுகியிருக்காங்க. இன்னொன்று, வீட்டுக்குள்ள வந்தாலே நமக்கு பிரச்சனை தான் வந்துடுது, சண்டை வந்துடுது. ஏன்னா 5 நிமிஷம் இப்போல்லாம் எப்படின்னா அந்த ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது யாரோட ஜாயின்ட் ஃபேமிலி இருக்குங்க அப்படின்னா, நான் இப்போ எங்கள் ஒய்ஃபோட இருக்கேன், ஹஸ்பண்டோட இருக்கேன், அதுதான் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற மாதிரி டெஃபினிஷன் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறதுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசாம அவங்க ஃபோனை பார்த்துட்டு இவங்க ஃபோனை பார்த்துட்டு இல்லாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் என்ன உங்க மாமியார் ஏதோ சொன்னாங்க போல அப்படின்னு வந்துட்டாலே போச்சு, அன்னைக்கு 7:30 ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்புறம் யாராவது ஒருத்தர் டமால்னு கதவை சாத்திட்டு, இது என் அனுபவம் இல்லை, பொதுவாக சொல்றேன், இது எல்லார் வீட்லையும் நடந்திருக்கும். அதே மாதிரி ஏன்னா கேள்வி ஞானம் தான், நமக்கு பர்சனலா இல்லை பாருங்க. அதனால இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் இந்த நம்புற மாதிரியா நடுவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. யாரு அகிலாண்டேஸ்வரி கேட்டதை இவங்க கேட்குறாங்க. இதற்கு பதில் சொல்றதுக்கு அந்த அணியிலிருந்து கிடையவே கிடையாது, அதிக மகிழ்ச்சியை தருவது வீடுதான் அப்படிங்கிற அணியிலிருந்து தமிழ்ச்செல்வன் அவர்களை அழைக்கிறேன். மியூட்ல இருக்கீங்க தம்பி. பெருமதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் பேரன்பும் மிக்க சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இதற்கு முன்னாடி பேசின சகோதரி அவர்கள் சொன்னாங்க, அவங்களுடைய குழந்தைகளும் கணவரும் வீட்டில் எதுவும் பிரச்சனைனா உடனே வெளியில போய் சந்தோஷமா இருந்துட்டு வருவாங்க அப்படின்ட்டு. அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷமா இருக்குமே தவிர நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்காது. திரும்ப அவங்க வீட்டுக்கு தான் வரணும். இதுக்கு முன்னாடி மகிழ்ச்சி அப்படின்னா என்ன நடுவர் அவர்களே, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு உவகை எல்லாம் கொடுத்திருந்தீங்க. இதுல சில பேருக்கு குழப்பம் இருந்துச்சு, அது நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்க. நானும் என்னுடைய புரிதலும், இதழ்கள் இமைகள் விரிந்து இதழ்கள் வளைந்து இசை எழுப்புவதா மகிழ்ச்சி? இல்லை, உள்ளம் நிறைந்து உதடுகள் மலர உருவாகும் உணர்வுதான் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான அந்த மகிழ்ச்சியை கொடுப்பது குடும்ப உறவுகளை தாண்டி வேறு யாராலும் கொடுத்து விட முடியாது. அப்படிப்பட்ட அந்த குடும்ப உறவுகள் நிறைந்திருக்கும் இடம்தான் வீடு. அதனால்தான் இன்றைய சூழலில் அதிக மகிழ்ச்சியை தருவது வீடு என்று நான் பேச வந்திருக்கிறேன். இந்த குடும்ப உறவுகள் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குதுன்னா, எல்லாரும் வருஷம் பிறந்த நாளை கொண்டாடுவோம். என்னோட ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய குழந்தைகளும் என்னோட மனைவியும் எனக்கு வாழ்த்து சொல்ல மறந்துடுறாங்க. ஆனா என்னுடைய நண்பர்களும் அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியர்களும் இணையதள நண்பர்களும் வாழ்த்து மழையை அள்ளி பொழியிறாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த நாள் முழுமை பெற்றதா நான் உணரல. எனக்கு பிரியமானவர்களிடமிருந்து வாழ்த்துக்கள் வரவில்லையே என்று ஏக்கம்தான் நிறைந்திருந்தது. பிறகு இன்னொரு பிறந்தநாள் அன்று முதல் ஆளாக என் குழந்தைகளும் மனைவியும் எனது அப்பா அம்மாவும் எனக்கு வாழ்த்து கூறி சிறிய கேக்கு கொண்டு வெட்டி கொண்டாடினாங்க. அன்றைய நாள் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் முழுமை பெற்றதாகவும் உணர்ந்தேன். அன்னைக்கு எனது நண்பர்கள் வாழ்த்து கூறவில்லை, சக ஊழியர்கள் வாழ்த்து கூறவில்லை, எனக்கு எந்த ஒரு ஏக்கமும் இல்லை. இப்படிப்பட்ட உண்மையான மகிழ்ச்சியின் ஆழத்தை குடும்ப உறவுகள் தான் கொடுக்க முடியும் என்பதை இங்கு நான் பதிவு பண்றேன். அப்படிப்பட்ட அந்த உறவுகள் நிறைந்திருக்கும் இடம்தான் வீடு நடுவர் அவர்களே. இன்றைய சமூகம் எப்படி மாறி இருக்குது தெரியுமா நடுவர் அவர்களே? அண்டை வீட்டில் யார் வசிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. பயணத்தின் போது நமது அருகில் யார் அமர்கிறார்கள் என்று கவனிப்பதில்லை. புன்னகை மறந்து போய் கைபேசிக்கு அடிமையாகி காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய சமூகம். இப்படிப்பட்ட சமூகத்தில் நான் எப்படி மகிழ்ச்சியை தேடுவது? ஒரு உணவங்காடிக்கோ அல்லது வணிக பெரு வளாகத்துக்கோ சென்றால் அங்கு சிறிது நேரம் மகிழ்ச்சியாக இருந்து விட்டு வரலாம் என்று சென்றால் அங்கு பார்க்கும் விலைப்பட்டியலை பார்த்தால் மன மகிழ்ச்சி அல்ல, மன உளைச்சல் தான் வருகிறது. சரி, அங்கதான் அப்படி அலுவலகத்துல மகிழ்ச்சி இருக்குதான்னு பார்க்கலான்னு பார்த்தா அலுவலகத்துல வேலை பளு, வேலை இலக்கு, இந்த வேலை நிரந்தரமா இருக்குமான்ற ஒரு பதற்றம் வேற. இப்படிப்பட்ட இந்த அலுவலகத்துல இந்த மகிழ்ச்சியை ஜல்லடை போட்டு சலிச்சா கூட கண்டுபிடிக்க முடியலன்றவர்களே. சரி, அங்கதான் அப்படி இருக்குது, கைபேசியில பார்க்கலாம், ஏதாவது சந்தோஷமா இருக்கலாம், உலகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எல்லாரும் ஒரே பாட்டுக்கு உலகமே ஆடிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதுல ஒரு மன உளைச்சல் ஆயிருது. இப்படி சமூகத்தால் ஏற்படுகின்ற மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் மருந்தாக இருப்பது
வீடும் வீட்டில் நிறைந்திருக்கும் அன்புக்குரிய உறவுகளும் தான் நடுவர் அவர்களே. மகிழ்ச்சியை முகத்தில் வேண்டுமானால் சமூகம் கொடுக்க முடியும். அதே மகிழ்ச்சியை முகத்தை தாண்டி அகத்திற்குள் இருக்கும் இதயம் வரை கொண்டு செல்வது குடும்பத்தில் உள்ள உறவுகள் தான். அந்த குடும்பம் உறவுகள் இருப்பது வீடுதான் நடுவர் அவர்களே. இந்த மகிழ்ச்சி இன்றைய இந்த இதற்கு வீடு என்பது இந்த மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுப்பதாக திகழ்கிறது. அதற்கு சான்றுதான் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும். வீட்டுக்குள் சென்றால்தான் அது முழுமையான மன நிம்மதியும் திருப்தியும் அடைய முடியும். ஆகவே இன்றைய சூழலில் மகிழ்ச்சியை வீட்டில் மட்டுமே நிறைந்திருக்கிறது என்று நான் ஆணித்தனமாக கூறுகிறேன். சமூகம் ஒரு நல்ல அனுபவத்தை வேண்டுமானால் கொடுக்கலாம். ஆனால் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் குடும்ப உறவுகளால் மட்டும்தான் அள்ளி கொடுக்க முடியும், அதிகமாக கொடுக்க முடியும் என்பதை ஆணித்தனமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை தமிழ்ச்செல்வன். ஒரு அழகான கண்ணோட்டம். அவரு சொன்னதோடைய சம்மரி பார்த்தீங்கன்னா, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும் புறத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும் அகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா வெளியில இருக்க சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சமுத்திரக்கனியோட ஒரு டயலாக் ஒரு படத்துல வந்திருக்கும். ரொம்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், ஆனா தனித்தனியா இருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று வரும். இப்போ உலகமே அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க பஸ்ல ட்ரெயின்ல போனீங்கன்னா எல்லாரும் குனிஞ்சத்தை நிமிராம இருக்கும். புத்தகம் படிக்கல, எல்லாரும் செல்போன் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே இந்த வெத்தரைக்கு சுண்ணாம தரத மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த உலகம் அப்படிங்கிறது அப்படியே சுருங்கிக்கிட்டே நம்ம கைக்குள்ள வந்துருச்சு. பக்கத்துல யார் இருக்காங்க? முன்னாடிலாம் நம்ம வெளியூருக்கு போனா இல்ல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரும்னு போனா நம்ம பிள்ளைய முதல்ல பக்கத்து வீட்டுல போய் விட்டுட்டு பார்த்துட்டு அது அங்கேயே சாப்பிட்டு சில வேளையில அங்கேயே தூங்கிடுங்க. அப்படிலாம் இன்னைக்கு பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க? அது இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்னு இல்லை, இந்தியாவிலையும் அப்படித்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் சில கிராமப்புறங்கள்லயே கூட நிறைய பேர்ல இந்த மாதிரி முன்னாடி ஒரு சொல்லுவாங்க, ஒரு ஊரை ஒரு தனியால ஒரு கிராமமே வளர்க்கும் அப்படிம்பாங்க. ஒரு அப்பா அம்மா கேள்வி கேட்பாங்க, அந்த பக்கத்து ஊர்ல கேள்வி கேட்பாங்க, ஒரு வாத்தியார் கேள்வி கேட்பாரு, அந்த வெளியில அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் கூட கேள்வி கேட்பாங்க. அப்போ ஏன்னா அப்படி ஒரு உரிமை இருந்தது. அப்போ உரிமை எங்க இருக்கோ அங்கதான் ஆனா இன்றைய காலச்சூழல் கிடையாது. இன்றைய காலச்சூழல் அப்படி இல்லை. இன்றைய காலச்சூழல்ல நீ ஓன் பொழப்பு உன் கையில இருக்கு அப்படின்னு. இன்னொன்று அவர் சொல்றது அது ஒரு நிதர்சனமான உண்மைதான். இப்போ இருக்கிற காலச்சூழல்ல இந்த ஏஐ இருக்க சூழல்ல ஒர்க்கோடைய ப்ரெஷர் மாறிக்கிட்டே இருக்கு. ஒர்க் இருக்குமானே தெரியல. இப்படி இருக்கும்போது நமக்கு எங்கே இருந்து வெளியிலிருந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை பெற முடியும்? நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கக்கூடியது நம்ம வீட்டுல தானே, கணவன் மனைவியோ அம்மா அப்பாவோ குழந்தைகளோ அப்படின்னு ஒரு 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 அழகான பேச்சாக இருந்தது. இன்னொன்னு இந்த அதாவது இந்த மகிழ்ச்சியின் அழுத்தம் வெளியில நமக்கு அது இன்னும் மல்டிப்ளை தான் ஆகும். ஒருத்தங்கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்படியே நான் கூட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வெளியே கிளப்பி விட்டுருவானுங்க. போற போக்குல அப்படியே இன்னும் உங்களுக்கு பிரச்சனை பெருசா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா வீட்டுல வந்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அப்படின்னு அவர்கள் இதெல்லாமே அவருடைய பேச்சின் ஒரு சாராம்சமாக நான் எடுத்துக்கொண்டது. ஆக அவர் சொல்வதோடைய ஒரு முழு அர்த்தம் அகத்திற்கான மகிழ்ச்சி, புறத்திற்கான மகிழ்ச்சி. புறம் உங்களுக்கு டெம்பரரியா இருக்கும், கொடுக்கும், ஆனா அது நிலைச்சி நிற்காது அப்படிங்கிறது தான் தன்னுடைய வாதமாக அவர் வைத்தார். மிகவும் ஒரு அழகான பேச்சு. இல்ல இதெல்லாம் கேட்க வேணா நல்லா இருக்கும் நடுவர்களே, ஆனா நிஜத்தில் பார்க்கும்போது சமூகத்தில் தான் நாம் அதிகமான மகிழ்ச்சியை பெற முடியும் அப்படின்னு சொல்வதற்காக செல்வகவல்லி முராரி அவர்களை அழைக்கிறேன். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு இன்றைய சூழல்ல நமக்கு மகிழ்ச்சி வீட்டிலா இல்ல சமூகத்திலா அப்படின்னு. வீட்டில் மகிழ்ச்சி இல்லைன்னு நாங்க சொல்லல. அதிகமா எங்க இருக்கு, அதிகமா நீங்க எங்க போய் தேடுறீங்க, அதைத்தான் நாங்க சொல்றோம். வீடு ஒரு பொறுப்பு. என்ன முண்ட பேச்சாளர் ஜெஸ்லின் சொன்ன மாதிரி வீடு பொறுப்பு. நீங்க வீட்டுக்கு வந்தா அடுத்து ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் வீடு பொறுப்பு. 2 பேர் சேர்ந்து அந்த வீடை நிர்வகிக்கணும். இன்னைக்கு சமைக்கிறதுக்கு என்ன பொருள் இருக்குன்னு தேடணும். அந்த வீடு பொறுப்பு. அந்த பொறுப்புல நீங்க ஒரு அளவுக்குத்தான் மகிழ்ச்சி கிடைக்கும். அதோட அளவுகோல் மாறாது. அப்போ வெளியில தானே நீங்க அந்த மகிழ்ச்சியை தேடணும்.
இப்போ இந்த இந்த தலைப்பை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க யாரு தெரியுமா? அந்த அணியில இருக்கிற நால்வருமே. ஏன்னா நால்வருமே பேச்சாளர் மன்றத்துல இணைஞ்சிருக்காங்க. பேச்சாளர் மன்றத்துல சிறந்த பேச்சாளர்கள் அவங்க எல்லாம். அவங்களுக்கு தகுதியே கிடையாது. எதுக்கு பேச்சாளர் மன்றங்கள், சமூக மன்றங்கள், விளையாட்டு மன்றங்கள், மகளிர் குழுக்கள் இதெல்லாம் ஏன் தோன்றுவிச்சாங்க? எதுக்காக இருக்கு அதெல்லாம்? மனிதனுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக தான். நீங்க வீட்டில் மட்டுமே நீங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு உண்மை இருந்தால் பேச்சாளர் மன்றத்துக்கு வராதீங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். பேச்சாளர் மன்றத்துக்கு ஏன் வரணும்? என்னையே எடுத்துக்கோங்க, என் கதையே நான் சொல்றேன். நான் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன் இந்த சிங்கையில. நடுவுல ரொம்ப முடியாம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இல்ல நான் வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வீட்டிலேயே இருந்தேன். அவங்க வேலைக்கு போயிருவாங்க, பசங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருவாங்க. வீட்டுல நான் தனியா இருந்து என்ன பண்ணேன்? ஒண்ணும் முடியல. அப்போ என் கணவர் சொன்னாரு, இப்போ நீ பேச்சாளர் மன்றத்துல சேரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ பேச்சாளர் மன்றத்துல இணைந்தேன். அங்க சேர்ந்து அங்க வந்து நான் நிறைய மக்களை பார்த்தேன். என்னால பேச முடிஞ்சது. நிறைய பேர் நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாங்க. அவங்க உண்மை சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா எனக்கு தெரியாது, ஆனா சொன்னாங்க. அதனால அதை நான் நம்பி இந்த பட்டிமன்றத்துல பேச வந்திருக்கேன். ஆனா அகிலா அளவுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். அகிலா என்ன பாவம் பொய் சொல்லிட்டாங்க, வார இறுதியானா அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு ஆசாசியா சமைச்சு போடுவாங்கன்னு. அவங்களோட இன்னொரு புகுந்த வீடு என்னன்னு நான் சொல்றேன், தமிழ் மொழி பண்பாட்டு கழகம் தான். வார இறுதியானா அவங்களும் சரி அவங்க கணவரும் சரி பட்டிமன்றம், நகைச்சுவை பேச்சு போட்டி அப்படின்னு தான் கலந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமூக ஊடகம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நம்மளால வெளிப்படையா பேச முடியாத பல பேர் சமூக ஊடகத்துல பல பதிவுகளை போட்டிருக்காங்க. அதுல சில பேர் இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டவங்களும் இருக்காங்க. நான் வேற யாரையும் சொல்லல, நம்ம அன்பரசனை தான் சொல்றேன். இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி போட்ட பதிவுங்கய்யா, நான் பொய்யே சொல்லல. என்ன சொன்னாரு தெரியுமா? என்னங்க நான் என் பசங்களை பத்தி நான் பதிவு போட்டிருக்கேன், யாருமே லைக் பண்ணவே இல்ல, இனி நேரா பாக்குறவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக மொத்தம் அவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய மகிழ்வான சம்பவங்களை கூட சமூகத்தில் பகிர்ந்தால் மட்டுமே அவரால் அதை இரட்டிப்பாக்க முடியுது. அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கோவிட் காலகட்டம் வந்தது. சமூக இடைவெளி சமூக இடைவெளி சமூக இடைவெளின்னாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தோம். 10 நாள் நல்லா இருந்தது, 1 மாசம் நல்லா இருந்தது. அதுக்கு மேல எல்லாத்துக்கும் பைத்தியம் தானே பிடிச்சது. ஐயோ எப்படா திறப்பாங்க, என்னடா இது வெளியில போனா வியாதி வருதுன்றாங்களே அப்படின்றதானே நம்ம நினைச்சோம். எப்போ இந்த உலகம் மீண்டும் பழையபடி இயங்கும் என்றுதானே யோசித்தோம். நம்ம மீண்டும் எப்போ வந்து பேச்சாளர் மன்றங்களுக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், கலை நிகழ்ச்சிகளுக்கு போகலாம், நாடகத்துக்கு போகலாம் அப்படின்றதையே யோசிச்சோம். வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாமே. கோவிட் முடிஞ்சிருச்சுங்க, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே. முடியாது. மேன் இஸ் a சோஷியல் அனிமல். அவன் சமூகம் இல்லாமல் அவனால் இயங்க முடியாது, அவனுக்கான மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது என்ற வாதத்தை நான் முன்வைத்து இன்றைய சூழலில் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி தருவது இந்த பேச்சாளர் மன்றங்களை சேர்ந்த மற்ற அனைவரும் இந்த சமூகமே என்று கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அநேகமா அந்த 4 பேர்த்த நம்ம அனுப்பிச்சிடலாமா? நீங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. நாங்க பேசுற நடுவர் நாங்க பேசுறதை பார்த்துட்டு இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது நல்ல வேலை நீங்க சொன்னீங்க. இல்லைன்னா பாருங்க, அகிலாண்டேஸ்வரி வந்து பயப்படல, எங்கேயும் வீட்டை விட்டு வீட்டுக்கே வரதில்லை, ஆனா நான் நடுவர்களே சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்தது வரவங்களுக்கு ஆன்சர் பண்ணோம். சிலம்பரசன் வந்து சிலம்ப சுத்துவார்னு கண்டிப்பா தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்குலாம் ரைட்ஸே கிடையாதுப்பா, நீங்க அவ்வளவு பேசுறீங்கல்ல, வீட்டுல தான் எனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, வீடு தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு, அங்கதான் நான் அகமாக உணர்றேன், புறமாக அது பிடிக்கல எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க ஃபேஸ்புக்ல போடுறீங்க, அப்புறம் எதுக்கு வெளில வரீங்க, அப்படியே நீங்க உங்க மனைவிக்கு மகிழ்ச்சி கொடுங்க, மனைவி கணவனுக்கு கொடுக்கட்டும், நீங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. என்ன இதெல்லாம் வந்து சிலம்பரசன் நோட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, மேன் இஸ் a சோஷியல் அனிமல். மனிதன் தனியாக இயங்க முடியாது. இது ஒரு 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 முக்கியமான புள்ளியாக பார்க்கிறேன். அதாவது எப்படின்னா, இயற்கையிலேயே வந்து நம்ம ஒரு மற்றவங்களோட இயைந்து தான் நம்ம, ஏன்னா சமுதாயத்துல போனதான் நம்ம நல்லதுகளை கட்டுக்க முடியும். அப்போ எங்க உனக்கு மகிழ்ச்சி இருக்குன்னா அங்க சமுதாயத்துல போனாதான் உனக்கு உனக்கு ஏற்றமும் இறக்கமும் இருக்கு. அதே சமயத்துல மகிழ்ச்சி அங்கதான் கிடைக்குது. அப்ப வீட்டுலங்கிறது உன்னுடைய பொறுப்பு. நீ சமைச்சு போடுற, இப்போ உன் பிள்ளைக்கு நீ சமைச்சு போடாம யார் சமைச்சு போடுவ அப்படின்னு கேட்கறாங்க.
இதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியா? ஆனா அந்த வர மகிழ்ச்சியை தவிர்த்து உனக்கு வெளியில கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் உனக்கு வந்து அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பேசினாங்கன்னு சொல்றதோட, நாங்க மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல, இந்த கமல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம் அப்படிங்கிற கணக்கா, நாங்க மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல, ஆனா இருந்தா நல்லா இருக்கும். அப்ப ஆக மொத்தம் இல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்கு. இல்ல அதிகம் தருவது சமூகம் தான் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல கிட்டத்தட்ட எல்லாரையும் துவம்சம் மட்டும் போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க எப்படி வரீங்க? இந்த Facebookல உங்களுக்கு லைக் பண்ணலப்பா யாரோ, அதுதான் உங்களுக்கு பாதிச்சுக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சிலம்பரசன். இல்ல, இன்றைய சூழல் மகிழ்ச்சியை தருவது வீடுதான் அப்படின்னு சொல்வதற்கு உங்கள் அணியிலிருந்து உங்கள் வாதத்தை தெரிவிக்கிறது. நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைய இதமான மாலை நேரத்துல வீட்டில் இருந்து கொண்டே தேநீரை பருகிவிட்டு குழந்தைகளின் ஊக்கத்தோடு நம்மோடு இணையம் வழி இணைந்து அதிக மகிழ்ச்சியை தருவது வீடு இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க எதிரணியினருக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க எல்லாரும் கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்காக வெளியில தேடி தெரியுறீங்கன்னு கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒரு குடும்பம், ஒரு இல்லறம்னா என்னன்னு சொல்றாரு? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்படின்னா என்னங்க? மனைவி பிள்ளைகளிடத்துல பெரும் மகிழ்ச்சியோடு அறத்தோடு ஒரு குடும்பம் இருந்தாதான் அது நல்லறம், அது இல்லறம். இப்போ இவங்க பேசுறத பார்த்து இவங்க எல்லாரையும் ஒரு வாரம் வள்ளுவர்கிட்ட பாடம் படிக்க அனுப்பணும்னு எனக்கு தோணுது. அதை படிச்சுட்டு வந்தோம், இதே தலைப்பை கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னா அப்பவாச்சும் நீங்க மாத்தி பேசுவீங்கன்னு கண்டிப்பா நான் நம்புறேன். அடுத்து நம்மளுடைய சகோதரி ஜாஸ்லின் சொன்னாங்க, அவங்க கணவர் வெளியில ஓடிடுவாராம், அவரோட பையன் வெளியே ஓடிடுவாராம் விளையாடுறதுக்கு. அவங்க ஆசைக்கும் மகிழ்ச்சிக்குமான வேற்றுமை தெரியாம பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பையனுக்கு அதை பண்ண ஆசை, இதை பண்ண ஆசை, ஆனா அதை நிறைவேற்றி அவனை மகிழ்ச்சி அடை செய்வது எது? தாயும் தந்தையும் ஆகிய வீட்டில் இருக்கும் நீங்கள் தான். அவருக்கு எதுல வேணா விருப்பமா இருக்கலாம், விளையாட இருக்கலாம். அவர் விளையாட எடுத்து செல்லும் விளையாட்டு பொருட்களை வாங்கி அவனை மகிழ்விப்பது யார்? தாயும் தந்தையும் ஆகிய நீங்கள் தானே. அவருடைய கணவர் வெளியில நண்பரோடு உரையாட போறாராம். ஏன் அவர் அங்கே நண்பரோட பார்க்கலே படுத்து உறங்கிட வேண்டியதானே? எங்க மகிழ்ச்சி இருக்கு, நிறைவு இருக்கு, நிம்மதியா தூங்குறதுக்கு வீட்டுக்கு தானே வந்தாரு. நம்மளுடைய சகோதரி சம்பகவல்லி இத்தனை நாளும் பேச்சாளர் மன்றத்துக்கு வர்றது ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் தெரியும், வீட்டுல இருக்க முடியாம மகிழ்ச்சியே இல்லாம எப்படியாவது வந்து பேச்சாளர் மன்றத்துல மகிழ்ச்சியா இருந்துட்டு போவோம்னு வந்திருக்க மாதிரி நீங்க சொல்றீங்க. அடுத்ததா சமூகம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குதுன்னு சொல்றீங்க. உண்மைதாங்க, மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குதுதான். ஆனா அதிகமான மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் தெரியுமா? ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு நம்ம பேச்சாளர் மன்ற பேச்சு போட்டியில வெற்றி பெற்று நான் வீட்டுக்கு செல்லும் போது என் நெச்சி முகர்ந்து முத்தமிட்டு என் தாய் என்னை கட்டி அணைத்துக் கொள்ளும் போது என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பு இல்லைங்க, 100 மடங்கா பெருகுங்க. எனக்கு மட்டுமல்ல, எனது தாய்க்கும். அன்று வெற்றி பெற்ற உடனே நண்பர்கள் எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா வர்றவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏன் மகன் ஜெயிச்சுட்டான், ஏன் மகன் ஜெயிச்சுட்டான்னு சொல்லி 100 ஆண்டுகளுக்கும் அதை மகிழ்ச்சியா நினைச்சுக்கிட்டு என்னைக்குமே கொண்டாடுறவ என்னுடைய தாயும், அது பெருமையா பேசுறவர் என்னுடைய தந்தையும் மட்டும்தான். அடுத்ததா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. சிங்கை புலம்பெயர் சமூகம் வாழ்ற ஒரு ஊரு. இங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு குடும்பத்தோட வாழும் தமிழர்களா இருந்தாலும் சரி, இல்ல பிற மனிதர்களா இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டு ஊழியர்களா வந்து குடும்பத்தை பிரிந்து வாழும் நண்பர்களா இருந்தாலும் சரி, தனியா இருக்கும் நேரத்துல அவர்கள் எதை நினைத்து இயங்குவார்கள்? சமூகத்துல, இந்தியாவில இல்ல வெளியில எங்கேயாவது நண்பர்களோடு ஓடியதையோ பாடியதையோ ஆடியதையோ நினைக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் கண்ணை மூடி நினைத்த அடுத்த நொடியே கண்களில் நீர் எதை நோக்கி சொரிக்கும், எதை நினைத்த உடனே சொரிக்கும். நான் ஈரத்தலையோட வந்தோடனே முந்தானையில என்ன தொலைட்டுவாளையே என் தாய், அவளை நினைச்சு. எனக்கு எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சு எல்லாமே வாங்கி வந்து கொடுப்பாரு என்னுடைய தந்தையை நினைச்சு. வீட்டுக்குள்ள 1000 சண்டை போட்டாலும் தெருவுல ஒருத்தன் எனக்கு எதிராக குரலை எதிர்த்து பேச நினைச்சாலே எதுக்க வந்து நிப்பானே என் தம்பி, என் சகோதரன், அவனை நினைச்சு. 1000 ஊழியர்களும் அன்புக்காக இயங்கும் நமது மனைவியை நினைச்சு, சின்ன சின்ன பூங்கொத்துக்களாக விளையாடும் குழந்தைகளை நினைச்சு. நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் மகிழ்ச்சியின் பெருமகிழ்ச்சியை நோக்கி மனிதம் ஓடுவது வீட்டை நோக்கித்தான். இது மட்டும் இல்லைங்க, முக்கியமான ஒண்ணு நம்ம மறந்தே போயிடுறோம். இன்று பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கும், சமூகத்துல மகிழ்ச்சி இருக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தினமும் உங்கள் குழந்தைகள் ஒரு 10 மணிக்கு உங்க வீட்டுக்கு வருது, அது 12 மணி ஆகுது. நீங்க என்ன நினைப்பீங்க? ஆகா, என்னுடைய மகளும் எங்க போயிருக்காங்களோ,
கேளிக்கை விடுதிகளுக்கோ, மதுபான விடுதிகளுக்கோ, இல்லது தவறான நண்பர்களுடைய பழக்கம் இருக்கோ, அப்படித்தானே நினைப்பீங்க. இன்றைய வெளியில் இருக்க சமூகம் பாதுகாப்பானதா இருக்கா? பெரும் மகிழ்ச்சி, நீங்க நினைக்கிற மகிழ்ச்சி எல்லாம் உண்மையான மகிழ்ச்சியா? எல்லா குழந்தைகளும் மன்றத்துக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைய சூழலில் பெருமகிழ்ச்சியை தருவது வீட்டுச் சூழலே வீடே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை. அதாவது ஒரு அழகான பாடல் இருக்கு. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தை தான் அன்பின் எல்லைன்னு அவர் சொன்னது எல்லாரும் உணரக்கூடியதாக ஒரு செய்தி சொன்னார். இப்போ சிங்கப்பூர் வந்து வெளிநாட்டு ஊழியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அது இந்திய ஊழியர்கள் மாத்திரம் கிடையாது, பங்களாதேஷாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்கள எதை வச்சு இங்க அவங்களோட மகிழ்ச்சியை நம்ம வரையறுக்க முடியும்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை தேக்கால கூடுறாங்களே அதை வச்சா, அதெல்லாம் டெம்பரவரி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட பேசும்போது, அந்த செல்போன்ல பேசும்போது முகத்தை பார்த்துட்டு, இப்போ ஒரு 15 10 15 வருஷமா நம்ம டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்ம லைவ் கேமரால பார்க்குறோம், என்ன நடக்குது, பர்த்டே அதெல்லாம். இப்போ நம்மளே எடுத்துப்போமே, எல்லா ஃபங்க்ஷனும் நம்மளால போக முடியுதானே. அப்போ அந்த உறவுகள் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சி, ஏன்னா உங்களுடைய ஆன்மாவை தொடக்கூடியது, உங்களுடைய உணர்வை தொடக்கூடியது. இப்போ வெளியில இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது புறவயமான மகிழ்ச்சி, சேர்ந்து வெளியில போனோமா சாப்பிட்டோமா அதெல்லாம் வந்து அப்படியே நீத்து போயிடும். ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து இப்ப யார் எனக்கு எனக்கு ஒண்ணு வேணும்னா யார் வந்து பக்கத்துல நிக்கிறான், என் தம்பி தான் நிக்கிறான், எங்க அண்ணன் நிக்கிறான், எங்க அப்பா அம்மா நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு 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 கம்ஃபர்ட்டை வந்து சமூகம் கொடுக்க முடியுமா? ஏன்னா இந்த சமூகம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கிடையாது. மேன் இஸ் சோஷியல் அனிமல் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த சொசைட்டியே ஒரு அனிமல் மாதிரி தானே இப்ப இருக்கு, நம்மளை அப்படித்தானே ட்ரீட் பண்ணுது அப்படின்னு அதெல்லாம். ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட்லாம் இன்றைய சூழல்ல பொருந்தி போகக்கூடிய செய்திகள். ஏன்னா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. இப்ப நியூஸ் பேப்பரை பார்த்தா நமக்கு 5 வயது குழந்தை, 7 வயது குழந்தை அப்படின்னு நினைத்து பார்க்க முடியாத சில செய்திகள்லாம் நடக்கு. அப்போ உனக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடிய இடம் வந்து, மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் வந்து வீடு தானே. அந்த 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 இடத்த வந்து யாரால ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட ஒரு செய்தியாக இருக்கட்டும். நான் கூட செம்பகவெளியிருந்து ஆசையில டோஸ்ட்மாஸ் வந்தாங்கன்னு நினைச்சேன். இந்த அழைத்து வரவில்லை, இழுத்து வரப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களை அழைத்து செல்லவில்லை போல, இழுத்து செல்லப்பட்டார்கள் போல. அதனால ஒருத்தர் இந்த பரவாயில்ல, இப்படி இந்த மாதிரி வந்தாதான் நமக்கு பல உண்மைகள் வெளில வருது. அகிலாண்டேஸ்வரி வந்து வீக்கெண்ட் 2 பேரும் புருஷன் முன்னாடி வீட்டிலேயே இருக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியாக இருக்கட்டும். இல்ல நீங்க சொல்லி நான் நினைச்சேன் நீ போயிட்டு வாமா, நீ நல்லா பேசுறமா அப்படின்னு, கடைசியில அவர் நீ கிளம்புமா, நான் இங்க தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. அதனால இந்த மாதிரி செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு அழகான காத்திரமான பேச்சு. உளவியல் ரீதியாகவும் அவர் சொன்னதை வந்து நம்ம புறந்திட முடியாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடியதுல சமூகம் அப்படின்னு இட்ஸ் அ ப்ரூட்டலா நம்மளை ட்ரீட் பண்ணுது. நான் அதுக்காக எல்லாமே கெட்டதுன்னு சொல்லல, எல்லாமே நல்லதுன்னு சொல்ல. சமூகம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கு. அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட எனக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், எனக்கு கொடுக்க எங்க அம்மா என்ன சப்போர்ட் பண்றாங்க, பரவாயில்லடா தோத்து போயிட்டாலும் பரவாயில்ல, இல்ல நம்ம பசங்களை சொல்றோம் பரவாயில்ல, பிஎஸ்எல் 15 பாயிண்ட் வாங்கினா கூட பரவாயில்ல, இப்ப என்ன பிஎஸ்எல் தான் லைஃப் ஆன இதுக்கப்புறம் இல்லையான்னு அப்படின்னு நம்ம தட்டி கொடுத்து, இப்ப சமூகம் போச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்க, அவன் பாரு 6 பாயிண்ட் வாங்கி ராஃபிள்ஸ் போயிட்டான், நீ எங்க போற அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு கம்பேரிசன், இதெல்லாம் இருக்கிறது வந்து சமூகத்தில் தான் வரக்கூடியது அப்படின்னு அவர் சொல்றாருங்க. அதைத்தான் நான் இங்க வழிமொழியா அவர் மொழிஞ்சதை நான் சொல்றேன். இல்ல கிடையவே கிடையாது, இதெல்லாம் வந்து கேட்க நல்லா இருக்கும் நடுவர் அவர்களே, ஆனால் சமூகம்தான் நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்வதற்காக சுகன்யா சண்முகம் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அபியோர் அனைவருக்கும் வணக்கம். எதிரணி நல்லா வாதம் புரிஞ்சாங்க. இல்ல எங்க குடும்பம் தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம்னு. நான் அவங்க எல்லாம் ஒண்ணு கேக்குறேன், குடும்பம் தானே முக்கியம், ஏன் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க? குடும்பத்திலேயே வச்சு நீங்களே பாடம் நடத்தி சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஏன் பள்ளிங்கிற சமூகத்துக்கு அனுப்புறீங்க? அம்மா தான் முக்கியம், அம்மா தான் வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அம்மாவை பத்தியே சொல்றீங்களே. ஒரு அம்மா அவங்க புள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் அந்த பிள்ளைய பள்ளிங்கிற சமூகத்துல பழக விடுறாங்க. அப்பதான் நீங்க சொன்ன ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் சான்றோன் என கெட்டுதாய், அது அப்பதாங்க நடக்குது. வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா இருக்கலாவா தம்பி அப்படின்னு உங்க பையனையோ இல்ல வாமா அப்படின்னு பொண்ணு தூக்கி வச்சுட்டீங்கன்னா அவங்க எங்கெங்க சான்றோன் ஆக முடியும்? உங்க பக்கத்துலதாங்க இருக்க முடியும். எங்க ஊர்ல எப்பவுமே சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தங்க இப்போ தனியா ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, என்னையா இவன் சனஞ்சேராம இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சனம் சேர்ந்தா தாப்பா நீ வளர முடியும், நீ வளரணும்னா உனக்கு சனம் வேணும் அப்படிங்கிறாங்க.
அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து குடும்பம் தான் குடும்பம் முக்கியம் இல்லைன்னு நாங்க யாருமே சொல்லலைங்க. குடும்பம் முக்கியம். குடும்பமும் சமூகமும் ஒரு பசில் மாதிரிங்க. பல குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து அந்த மகிழ்ச்சியான ஒரு பசில் நீங்க சால்வ் பண்ணணும்னா அதுல இருக்க ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு குடும்பம் மாதிரி. அந்த பசில் பீஸ் ஒண்ணு இல்லைனாலும் மத்த பசிலை வச்சு அதுல இருக்க பகுதிகளை வச்சு நம்ம அதை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த தனியா இருக்க அந்த ஒரு குடும்ப பீஸ் அது தனியா இருந்துச்சுன்னா அதுக்கோட மகிழ்ச்சி நிறைவாகாது. அதனால நான் மகிழ்ச்சிங்கிறத இங்க வந்து மன நிறைவுன்னு பாக்குறேன். ஒரு நாள் முழுவதும் நீங்க எல்லா பணியும் செஞ்சு முடிச்ச அப்புறம் வீட்டுல போய் படுத்து மன நிறைவா தூங்குறீங்க அப்படின்னா அதைத்தான் வந்து மகிழ்ச்சின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குறப்போ இப்ப நான் அகிலா அவங்க சொன்ன மாதிரி சந்தோஷமா சமைச்சு போடுறேன். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. வீட்டுக்காரர் கேக்குறாரு, உப்பு பார்த்து போட மாட்டியா அப்படிங்கிறாரு. பையன், அம்மா வாயிலே வைக்க முடியலம்மா அப்படிங்கிறாரு. அன்னைக்கு நீங்க மன நிறைவா தூங்குவீங்களா அகிலா? இல்லைங்க, தூங்குறதுக்கு லேட் ஆகும். அச்சோ பையன் சரியா சாப்பிடலையே, அவரு கூட ஒரு 2 தோசை தான் சாப்பிட்டாரு, விட்டா 5-6 தோசை சாப்பிடுவாரு, தோசை சைக்கோ மாதிரி 2 தோசையோடு நிறுத்திட்டாரு அப்படின்லாம் யோசிப்பீங்க இல்லையா? அதனால வந்து குடும்பங்கிறது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆனா அந்த பொறுப்புக்கும் வந்து எங்களுக்கு ஒரு உந்துதல் தேவைப்படுது. அதை எங்களுக்கு வழங்குறது சமூகம். இப்ப நாம எல்லாருமே சமூகமா பேசுறோம். இது ஒரு நான் கலந்துரையாடலா பாக்குறேன். ஆமாங்க, குடும்பம் முக்கியம், சமூகம் முக்கியம் அப்படிங்கிற போராட்டத்தை விட நம்ம எல்லாருமே இந்த சமூகமா சேர்ந்தாதான் மகிழ்ச்சி பல மடங்கு ஆகும் அப்படிங்கறத நான் இங்க வலியுறுத்துறேன். நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். என்னோட பையன் முதல் நாள் பள்ளிக்கு கொண்டு போய் விட்டேன். அழுதுட்டு போனாரு. திரும்பி வரப்ப ஓடி வந்து எனக்கு கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த அந்த அரவணைப்பை பார்த்துன்னா நான் நினைச்சேன், ஓ சரி, அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்குது, நான் தான் அவன் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் போச்சு. வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் போச்சு. ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. அதுலயே எனக்கு புரிஞ்சு போச்சு, ஓ அவருக்கும் வந்து நான் வேணும், அம்மாவா நான் வேணும். ஆனா அவரோட மன நிறைவுங்கிறது இந்த பள்ளிக்கூடத்திலயும் அவருக்கு கிடைக்குது. அப்ப அவர் அங்கேயும் மகிழ்ச்சியா இருக்கிறாரு அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன். இவங்க எல்லாத்துக்கிட்டே கேக்குறேன், நம்ம எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜ் அப்படிம்போம், லவ் மேரேஜ் பண்றவங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு ஒரு இது சொல்லுவோம். அங்கேயே நம்ம சமூகத்தை கூப்பிட்டு சந்தோஷமா நம்மளோட திருமணத்தை மகிழ்வா கொண்டாடுறோங்க. குடும்பங்கிற ஒரு இதை உருவாக்குறதுக்கு கூட உங்க சமூகத்தோட ஆதரவும் சமூகத்தோட துணையும் தேவைப்படுது. இது எல்லாம் விட அவர் சொன்னாரு, அண்ணன் தான் வரான், தம்பி தான் வரான்னு. நீங்க சிங்கில வந்து இருக்கிறீங்கங்க, அண்ணன் தம்பி உங்களுக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு, அண்ணன் தம்பி ஊர்ல இருந்து வருவாங்களா? இல்லைங்க. உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உடுக்க இல்லாதப்ப எப்படி உங்க கை உதவுதோ அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கிறப்ப நீங்க கேட்காமையே வந்து நிப்பாங்க நட்பு. நாங்க எல்லாரும் வருவாங்க. அதனால சமூகம் ரொம்ப முக்கியங்க. அதனால நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, குடும்பங்கிறது ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி. இந்த 4 செவத்துக்குள்ள 4 பேர் 4 மூலையில உட்காந்து பேசிக்கலாங்க. அதே சமயம் இந்த சமூகங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய அழகான தேர்ல பவனி வர்ற மாதிரிங்க. நம்மளும் மகிழ்ச்சியா இருப்போம், நம்ம வழியில பாக்குற எல்லாம் அட அழகான தேரா இருக்கே அப்படின்னு அவங்களும் மகிழ்ச்சியா இருப்போம். அதனால இன்றைய சூழலில் அதிகம் மகிழ்ச்சி நிறைந்திருப்பது சமூகத்தில் தான். எல்லாரும் வாங்க, பழகலாம், சந்தோஷமா இருக்கலாம் சமூகத்துல. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சுகன்யா. வாங்க பழகலாம், பிடிச்சா ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்க பழகலாம்னு கூப்பிடுறாங்க. நீங்க முதல்ல தான் திருக்குறள் சொல்றீங்களா? நாங்க சொல்ல மாட்டேமா, உடுக்கன் இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு இவ்வளவு பேசுறீங்கல்லப்பா. இந்த வீடுக்கு பேசினது அகிலாண்டேஸ்வரி, தமிழ்ச்செல்வன், சிலம்பரசன், நீங்க ஏன் உங்க பசங்கள்லாம் நீங்க ஏன் ஹோம் ஸ்கூல் வச்சுக்க கூடாது? நீங்களே சொல்லிக் கொடுங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சமுதாயம் தான் ஆவலன்னு சொல்றீங்களா, அங்க மகிழ்ச்சி இல்லைங்கிறீங்க, நீங்களே குண்டு சட்டில குதிரை ஓட்டுங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கோபமாவும் கொஞ்சம் அறச்சீற்றமாவும் தன்னுடைய வாதத்தை வச்சுட்டு போயிட்டு. இன்னொன்னு, இந்த சனம் சேரா பையன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர்ல ஓரி பையன்பாங்க. அதாவது தனியா இருக்கிற பையன், தனியா இருக்கிற, எங்கேயுமே யாரோடய ஒட்டாம அந்த மாதிரி இருந்துட்டு என்னத்த பண்ண முடியும்? இப்போ ஒரு மாதிரி மன நிறைவு, அவங்களுடைய டெஃபினிஷன் ஆஃப் மகிழ்ச்சி அப்படிங்கிறது, நான் செய்யக்கூடிய ஒன்று எனக்கு மன நிறைவை அளிக்கக்கூடியது. இப்போ மன நிறைவு அப்படிங்கிறது அது ஒரு மகிழ்ச்சியோட ஒரு கேபிஐ மாதிரி. இவன் எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும்? இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு எதை வச்சு மெஷர் பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், இல்லை நல்லா இதில் இருக்கேன் அப்படின்னு அதை வச்சு மெஷர் பண்ண முடியுமா? இதெல்லாம் வந்து டேஞ்சபிளா பார்க்கறது. இன்டேஞ்சபிளா பார்க்கறது அப்படிங்கிறது ஆத்மார்த்தமா கண்டென்டடா நான் எவ்வளவு மன நிறைவா இருக்கேன் அப்படின்னு.
ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பையன் நாள் அம்மா கட்டி பிடிச்சான். அதுக்கப்புறம் வந்து 10 நாள் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிட்டாச் ஆகிற மாதிரி இருந்தானு. அது அப்படிதான் இருக்கும். 18 வயசு வரைக்கும் அப்படிதான் இருப்பானுங்க. 18 வயசுல ஒரு இடத்துல பாரதி பாஸ்கர் சொல்லுவாங்க, 18 வயசுல அம்மா அப்படின்னு சொன்னானா, இந்த பார்ப்பா, எனக்கு தெரியாது அந்த பொண்ணு நல்ல ஃபேமிலியான்னு தெரியல, நீ அப்பாவை கேட்டுக்கோ அப்படின்னு நானா. சரி சொல்லிட்டு அப்புறம் 25 வயசுல அம்மா அப்படின்னு நான் மறுபடியும் சரி அப்பாவை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டான். 40 வயசுக்கு நான் அப்பவே சொன்னேன் இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாதரான்னு அப்படின்னா. அப்ப 60 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு 60 வயசு ஆகும்போது அம்மா அப்படின்னா, இல்லப்பா அப்பா சொல்லிட்டு போயிட்டாருப்பா, எந்த சொத்தையும் எதையும் கையெழுத்து போடாத, நீ இருக்கிற வரைக்கும் நீயே அனுபவிச்சுக்கோ அப்படின்னு. அப்படி இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல்ல இந்த பசங்களுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கு. அப்போ அதையும் நம்ம அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. இது வந்து நான் எதிரணிக்கு ஒரு பாயிண்டா கொடுக்கல, அவங்க சொன்னதற்கான ஒரு பதிலா சொல்றேன். அப்போ சமூகம் அப்படிங்கிறதும் இல்ல நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிறதும் காலச்சூழலுக்கு போல மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ மனநிறைவை அவங்க கேட்குறாங்க, இப்போ வெளியில போனா தானே உன்னால கத்துக்க முடியும், வெளியில போனா தானே உனக்கான ஏற்ற இறக்கங்கள்லாம் வரும், நீ வந்து அடிபட்டு கத்துக்க முடியும். அந்த அந்த ஒரு இது வீட்டுக்குள்ளேயே நீங்க 4 பேர் எத்தனை பேரை உங்க மூஞ்ச மனைவி பார்க்கறது, மனைவி மூஞ்ச பார்த்துட்டே இருந்தா நீங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட அவங்க முராரி சம்ப அவங்களுடைய ஒரு சாஃப்ட்வேர் டோன் மாதிரி கொஞ்சம் அதே காத்திரம், பட் அதே இதில் கொஞ்சம் அப்படியே அவங்க அடிச்சு வலிக்கிற மாதிரி இருந்தது, இவங்க அடிக்காம குத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அதெல்லாம் நீங்க ஒண்ணு அப்படியே அப்படியே கட்டுக்கோப்பா இருக்க நடுவர்களே. நான் வந்து இப்போ வச்சு சுத்துறேன், அப்படி கம்பு சுத்துறேங்கிற கணக்கா வராப்புல நம்மளுடைய அன்பரசன். வாங்க அன்பரசன். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். வீடு இருந்தால் வாசல் இருக்கும், வாசல் இருந்தால் வாழ்க்கை இருக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தால் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அதுதானே வீடு. ஆனா எங்களுக்கு எதிரணிக்கு வந்து தலைப்பை நீங்க சரியா சொன்னீங்களா என்னன்னு தெரியல. என்னன்னா, அதிகம் மகிழ்ச்சியா இருப்பது வீடா சமூகமா தானே கேள்வி. இங்க எங்க அணியில உள்ளவங்க யாருமே உனக்கு சமூகமே தேவையில்லை, நீ வீட்டிலே இருன்னு நாங்க பேச வந்திருக்கோமா? இல்ல, அதிகம் மகிழ்ச்சியா இருப்பது தானே. சமூகம் வேணும், சமூகத்துல மகிழ்ச்சி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் அந்த சுகன்யாவுக்கு வந்து தலைப்பை சரியா சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க வீடா இல்ல சமூகமானு பார்க்கறது பதிலாக அவங்க குடும்பமா சமூகமானு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தலைப்பிலே அவங்களுக்கு பெரிய குழப்பம் இருந்துச்சு. ஸோ நான் முதல்ல இப்ப நம்ம செம்பகவல்லிக்கு வரேன். நான் ஏதோ ஃபேஸ்புக்கில் போட்டேன்னா அதில் வந்து லைக் வரலன்னா அழுதனா. நல்லா அந்த ஃபேஸ்புக் அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா தெரியாதான்னு எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. நான் என்ன போட்டேன்னா, நான் போடுற போஸ்ட்டுக்கு முடிஞ்சா லைக் போடுங்க, போடலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் என்னை நேர்ல பார்க்கும் போது மட்டும் நீங்க பேசுறீங்களே அப்படின்னு. ஏன்னா இந்த சமூகம் அப்படிதான் இருக்கு. இவன்லாம் நல்லா எழுதுறானே, எப்படி எழுதுறான், இவன் எப்படி நல்லா எழுத முடியும்? நான் போட்ட போஸ்ட் நீங்க எல்லாரும் நடுவர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான போஸ்ட் தான் நான் எப்போதும் போட்டுட்டு இருப்பேன். ஏன்னா நான் என் வீட்டில் மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த மாதிரி மகிழ்ச்சியான போஸ்ட் நான் போட்டா சமூகத்தில் உள்ள பொறாம பிடிச்சவங்களே நீங்களாச்சும் இதை பார்த்து மகிழ்ச்சியா இருங்கடான்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல போட்டா நீங்க அதை பார்த்து லைக் பண்ணலாம், இல்லை போடலாம், இல்லை ஒண்ணுமே பண்ணாமலாச்சும் போகலாம். அப்படி அவ்வளோ நல்ல எண்ணத்துல தான் போட்டேன். அவங்க தான் சொன்னாங்களாம், மனிதர்கள் நம்ம வந்து மனிதர்கள்லாம் சோசியல் அனிமலா. அனிமல் தான் நானும் சொல்றேன். அந்த அனிமல் நல்ல அனிமலா இருந்தா பரவாயில்ல, சோசியல்ல போய் இந்த காலகட்டத்துல அந்த சோசியல் அனிமலை கொடூரமான அனிமலா மாத்திடுறாங்க. அது வேணாம். அந்த மகிழ்ச்சி வீட்டிலேயே நல்லா இருக்குன்னு தான் நான் வந்து சொல்ல வரேன். இப்ப ஒரு அலுவலகத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை பிரச்சனை. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சாட்ஜிபிட் வந்து பாதி பேர் தூக்குது. எல்லா கம்பெனி ஏன் வேலையை விட்டு தூக்குறான், எதுக்கு வேலையை விட்டு தூக்குறான்னு லேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் தூக்குறான், நானும் தூக்குறேன்னு. அப்படி இருக்கு. சரி, நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் போய் என்னடா ஆச்சு, எனக்கு எப்படி இருக்கேன்னு நம்ம கேட்க போறதுக்கு முன்னாடி, நீ இன்னுமா இருக்க, உன்னை வந்து வேலை விட்டு தூக்கல உன் கம்பெனில அப்படிங்கிற ஒரு நம்மளே ஒரு பயத்துல போனா அதுக்கு மேல பயம் கொடுத்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மனநிலையில இருந்துட்டு வீட்டுக்கு வந்து என்னம்மா இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொன்னா, மனைவி கிட்ட வந்து ஒரே ஒரு அரவணைப்பு, ஒரு கட்டி பிடிச்சிட்டு, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல வந்தப்போ ஒண்ணுமே இல்லாம வந்த, இப்ப இவ்வளவுக்கு வந்திருக்கிற, இதுக்கு மேலையும் நீ உன்னால ஒரு நல்ல வேலையை தேடியோ இல்ல வேற எங்கேயோ போக முடியும்னு ஒரு சின்ன அரவணைப்புல ஒரு அன்பான வார்த்தை கொடுத்தா பாருங்க, அந்த ஊக்கம் தான் என்னைய இத்தனை வருஷம் வரைக்கும், இத்தனை மாசம் வரைக்கும் வச்சுக்கு இன்னும் நான் நிறைய தாண்டி போவேன். இது வேற எங்கேயும் வெளியில கிடைக்காதுங்க. ஏன்னா நம்ம எனக்கு கூட என் கூடயே இருக்கிற என் மனைவிக்கு தான் தெரியும் நான் யாருன்று. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன். எங்க வீட்டில் இப்போ ஒரு ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அறிவிச்சாங்க. மனிதர்கள் நீண்ட நாள் வாழ்றதுக்கு அவங்க சொந்த குடும்பத்திலேயே
அதிகமாக அவங்க பேச்சு பயன்படுத்துறதுனால தான், பேச்சு குழுவாக இருக்கிறதுனால தான் அவங்க அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அது உண்மைதான் கூட. ஏன்னா என் வீட்டில் 95 வயசில் ஒரு பாட்டி இருக்கு, இன்னும் இருக்குங்க. போய் கேட்குறேன், என்ன பாட்டி இவ்வளோ ஜாலியாக இருக்க, நீ இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க என்னன்னு. எனக்கு என்னடா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு சாப்பாடே தேவையில்ல, பார்த்துட்டே இருக்கலாம் போல. எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை தான், என் பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது, அந்த 8 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன்னா என் வாழ்க்கை போயிடுண்டா அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு மனுஷங்களை ஒரு 100 நாள் வாழ்றதுக்கு எது தூண்டுது அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம வீட்டுக்குள்ள மக்கள் தான் தவிர, சமூகத்துல அந்த பாட்டிக்கு இப்ப போய் சமூகத்துல போய் பார்த்தோம்னா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா ரீல்ஸுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, ஏன் வாழ்றாங்க, எதுக்கு வாழ்றாங்கன்னு பல பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த புலம்பல்ல இருந்து வரணும் அப்படின்னா அமைதியா இந்த ரீல்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல போய் ஒரு அமைதியா உட்காருங்களா. பாட்டி வந்து பேசும், அப்பா வந்து பேசுவாரு, மாமா வந்து பேசுவான், ஒரு அண்ணன் வந்து பேசுவான். இல்ல என் புள்ள வந்து என் மடியில ஏறி உட்காந்து வர்ற விளையாடுற சுகம் இருக்கு பாருங்க, அது சமூகத்துல போனா கிடைக்காதுங்க, வீட்டுல மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் நம்ம ஆளு சொன்னாரு, அது நம்ம ஜெயஸ்லின் சொன்னாங்க. என்னன்னா போய் கொடையை கொடுத்தாங்களாம் சமூகத்துல, அவங்க வந்துட்டாங்க. ஒரு சமூகத்துல ஒரு கொடையை கொடுத்ததும் அதை பார்த்துட்டு வந்து இங்க மகிழ்ச்சியாக சொல்றாங்க பாருங்க. அவங்க மனைவி மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. இவெல்லாம் கொடை எங்க இவன் கொடுத்தானா, அந்த கொடையை பிடுங்கிட்டு வந்தானான்னு கேட்கிற சமூகம் தான் நிறைய இருக்கும். ஆனா வீட்டுல மட்டும்தான் சமூக மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால மகிழ்ச்சி அதிகம் இருப்பது வீடே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நடுவர் அவர்களே. நன்றி நன்றி அன்பர்கள். அதாவது ஒரு ஒரு பழமொழி இல்லை, ஒரு நம்ம இவருடைய கவிஞர் மு மேத்தாவோட ஒரு ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்கு. ஊருக்கு பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குறை சொல்றதுக்கு தான் ஊரு சரியா இருக்கும். ஆனா நிறைகளை, நம்முடைய குறைகளையும் நிறையாக பார்க்கக்கூடியது நம்முடைய குடும்ப அமைப்பு தான். அது ஒரு தட்டி கொடுத்த ஒரு சின்ன ஊக்கம், அம்மா கொடுக்குற ஒரு ஊக்கமாக இருக்கட்டும், அல்லது மனைவி கொடுக்குற ஊக்கமாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு செய்தி நம்ம படிச்சிருப்போம், ஒருத்தன் வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் வச்சுட்டு யூஎஸ்ல போய் பேச போயிட்டு அவன் 4-5 இடத்துல போய் தன்னுடைய பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி இருக்கு, ஃபண்டு பண்ணுங்க, இப்போ நம்ம அந்த ஆஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஃபண்ட் பண்ணுங்க என்னோட ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படியே ஒவ்வொரு முறையா அட்டம் பண்ணும்போதும் அவனுக்கு வரல. ஒரு முறை அவன் யூஎஸ்க்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அவங்க அப்பா அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி நீ போட்ட ஒரு இடத்துல வந்து உனக்கு ஃபண்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட் பண்ணி அவனுக்கு ஊக்கப்படுத்தியிருக்காரு. ஆனா வந்து கேட்டதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு, அந்த செய்தி வந்து நான் உன்னை ஊக்கப்படுத்துறதுக்காக சொன்னேன். ஏன்னா நீ உன்னுடைய 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 இயல்பு வந்து எப்படின்னா, நீ ஜெயிக்கணும்னு பாக்குற, ஆனா அதற்கான தளமாக உனக்கு இந்த ஃபண்டிங் தான் இருக்கும்போது அது உனக்கு வந்துருச்சுன்னு அவனை ஊக்கப்படுத்திட்டு நீ அடுத்த லெவலுக்கு போயிடுவ அப்படின்னு அந்த ஒரு சின்ன சொன்ன ஒரு ஊக்க செய்தி வந்து பின்னால அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக்கிச்சு அப்படிம்பாங்க. இது நடந்த செய்தி ஒண்ணு. அப்போ அந்த குடும்பம் சமுதாயம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதோடைய பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு அவருடைய கண்ணோட்டமாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல கண்ணோட்டத்திலே பார்க்கறது கிடையாது. எல்லாமே வந்து ஒரு போட்டி பொறாமை நிறைந்த உலகத்துல வந்து நமக்கான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது, நமக்கான ஒரு அரவணைப்பை தரக்கூடியது வீடு தான். அதுல குடும்பம், மற்ற மனைவி, மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது. இன்னொன்னு ஒரு எழுத்தாளர் சுஜாதா சொல்லுவாரு, ஒருவனுடைய கேள்வி, அவனுடைய வயது எப்போ பூர்த்தி ஆகும்னா, தன்னுடைய பேர குழந்தைய கையை பிடிச்சிட்டு போகும்போது அந்த பேர குழந்தை கேட்கிற டஃப்பான கேள்விக்கும் பதில் சொல்லும் போது தான் அவன் சந்தோஷப்படுவானா, அப்பா நான் நல்ல பிள்ளைய பத்திருக்கேன். ஏன்னா அந்த பிள்ளை கேள்வி கேட்கும் போது தான் அவனுக்கு மகிழ்ச்சி. இப்ப நம்மளே சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்மளை எங்க அம்மாலாம் என்ன அடிச்சு உரைச்சு வளர்த்துருக்காங்க, ஆனா என் பசங்களை பார்க்கும்போது கொஞ்சம் வளர்ப்பாங்க. ஏமா நான் ஒண்ணுமே பண்ணல, நான் அந்த வயசுல இல்லடா ஆம்பளை பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் பசங்களை வந்து நான் அடிச்சா சத்தம் போடுறாங்க. அப்போ அந்த ஒரு முதிர்வான இடத்துல அவங்க 2 ஜெனரேஷனை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மா, நம்ம ஜெனரேஷன், நமக்கு அடுத்த வரப்போற ஜெனரேஷன். அப்படிங்கும் போது இது எல்லாம் தரக்கூடியது அந்த 95 வயது மூதாட்டி அவர்களுடைய கோணத்திலிருந்து தன்னுடைய பார்வை மிக அழகாக வைத்தார். அப்போ இல்ல, இதெல்லாம் வந்து தனி மனிதனுடைய மகிழ்ச்சியாக வேணா இருக்கா, ஆனா வந்து நமக்கு ஒரு சமுதாயத்தோடு இருக்கும்போது தான் நம்மளுடைய மகிழ்ச்சியை அதிகமாக கொள்ள முடியும் அப்படின்னு இறுதி பேச்சாளராக திரு தேவேந்திரன் அவர்கள் வராங்க. தேவேந்திரன் ஞானகுமாரன் அவர்கள் வாங்க. ஒரு சின்ன கடலாம தவறுதலா கிணத்துக்குள்ள விழுந்துச்சான். அங்க அறிமுகமான தவளை கேட்டுச்சான், எங்க இருந்து வார? அது சொல்லிச்சான், கடல்ல இருந்து. கடல் எப்படி இருக்கும்னு கேட்டுச்சான். அது பெருசா மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லிச்சான். உடனே இந்த தவளை என்ன செய்தா, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் துள்ளிக்கு வச்சுக்கிட்டோம், இதை விட அது பெருசா இருக்குமான்னு கேட்டுச்சான்.
நடுவர் உரையும் அவையினருக்கு வணக்கம். கடலாக விடிந்த சமூகமே மகிழ்வை தரும் என்று வாதிட்ட என் அணியினருக்கும், தவளையாய் குதித்த எதிர் அணியினருக்கும் கோடி வணக்கங்கள். இந்த பட்டிமன்ற தோரணத்துல பல நாடுகள்ல இருந்து கலந்து கொண்டிருக்கிறார்களே, ஏன்? அதுதான் ஐயா மகிழ்ச்சி. இந்த வீடுதான் என்று சொல்றார்கள் இருக்கிறீங்களோ, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வீட்டுல ஒரு பட்டிமன்றம் வச்சு பாருங்க. அந்த பட்டிமன்றத்துல நீங்க வெண்டு போட்டு அப்புறம் அங்க இருந்தும் பாருங்க, உங்களால் முடியுமோன்னு நானும் ஒருக்கா பாக்குறேன். இந்த சிலம்பரசன் சொன்னார், வீட்டுல இருந்து கொண்டு நாங்கள் சமுதாயத்தை பற்றி கேட்கிறோம். ஐயா, நீங்க வீட்டுலதான் இருக்கிறீர்கள், உங்களோட பேக்ரவுண்ட பார்த்தேன், அடிச்சு பூட்டி வச்சுக்கிறீர்கள். இந்த 5 நிமிஷமாவது இந்த தொந்தரவு இல்லாம நல்லபடியா கதப்பமேன்ட்டு வீட்டுல இருந்து கொண்டு இந்த இணையம் என்ற சாளரத்துக்காக குதிச்சு வந்திருக்கிறீங்களே, ஏன் ஐயா? இங்க நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கலாம்ன்றபடியாத்தான். இங்க வெல்றோமோ தோற்கிறோமோ நாங்கள் எல்லாரும் சிரிச்சு கொண்டுதான் போறோம். இப்ப நான் வெளியில போவேன், கேள்வி வரும், என்ன மாதிரி என்று, தோல்வி என்று சொல்லுவேன். எனக்கு அப்பவே தெரியும் உங்களுக்கு உதுக்கு நீங்கள் சரி வர மாட்டீங்கள். இதே நான் வெற்றி என்று சொன்னேன் வைங்க, ஓ அப்ப அடுத்துகளையும் இதெல்லாம் கிடப்பியலோ என்று ஒரு கேள்வி அதுக்கும் கொண்டு வரும். ஆக வெற்றியோ தோல்வியோ வீட்டுல இதுதான் நடக்கும். அதாலதான் நான் சொல்றேன்டா, அந்த வீடு ஒரு ஆலயம் என்று சொல்லுவீனம். அவனோட நீங்கள் சொல்லல, நான் அதை பதிவு செய்கிறேன். அது ஆலயம் தான். ஏனென்றா தினமும் ஒரு அர்ச்சனையாத்தான் இருக்கும். அதால இந்த தமிழும் சிலமும் திரும்ப திரும்ப சொல்லிச்சுன்னா, நீங்க வீட்டுக்கு தான் வரணும், வீட்டுக்கு தான் வரணும். ஐயா, வீடுன்றது எப்படி என்று சொன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி, பேருந்து நிலையம் மாதிரி. ஆனா வாழ்க்கை ஒரு பயணம், இனிய பயணம். அது பேருந்துல ஏறினா மட்டும்தான் இனிக்கும். அங்கதான் இளையராஜாண்ட பாட்டும் கிடைக்கும், ஜன்னலோரமும் கிடைக்கும், நல்ல நட்புஞ்சிரோல அங்கதான் கிடைக்கும். வீட்டுல ஒரு இடக்கால பாட்டை போட்டு பாருங்க, மகள் வருவாள், நான் கேப்ப போட போறேன், மகன் வருவான் டைனோசர் டான்ஸ் பார்க்க போறேன். அதே 2 பேரும் இல்லையாண்டி போட்டு நான் பாட்டு போகமாட்டா 238வது எபிசோட்ல கண் கலங்கி கரைஞ்சு போயிருப்பா என்ற மனைவி. ஒரு இடக்கால பாட்டியே கேட்க முடியாத வீடா ஐயா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க போகுது? அங்க பொறுப்பு மட்டும்தான் ஐயா இருக்கும். இந்த வேலைக்கு போனோம்னு சொன்னார் தமிழ்ச்செல்வன் சொன்னார், வேலைக்கு போய் அங்க தொந்தரவு. ஐயா, வீட்டுல இருக்க பொறுப்பு தாங்கலாம தான் வேலைக்கு போறோம். இந்த வீட்டுல இருக்கிற பொறுப்பானதான் அங்க வேலை செய்ய முடியல. ChatGPT அல்ல ஐயா காரணம் அன்பரசன். நீங்க இந்த வீட்டுல இருக்கிற சொல்லதான் அங்க யோசனையில உங்களை வேலை செய்ய விடுவது இல்லை. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அகிலா அந்த புகுந்த வீடு சொல்லிட்டு உதடுதான் சொல்லிச்சு புகுந்த வீடு. அந்த கண்ணில சந்திரமுகியா மாறினதை எல்லாருமே நாங்கள் பார்த்திருப்போம் என்று நினைக்கிறேன். என்ன ஒரு பொய்யம்மா நீங்கள். அடுத்தது சிலம்பரசன் ஐயா, நீங்கள் இந்த பட்டிமன்றம் இப்ப இந்த காலத்துல நடக்கிறது என்று மறந்துட்டீர்கள், வள்ளுவர் காலத்துல நடக்குது என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் போலடக்கு. அடுத்தது இந்த உளவியல் காரணம் என்று சொன்னீங்கள். குழந்தைகளுக்கு அதிகமான பிரச்சனை உறவுகளாலையும் உறவுகள் என்ற பெயராலதான் வருதுன்றத நீங்கள் மறந்து போடக்கூடாது. மற்றது இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தமிழ்ச்செல்வன் நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுக்க தொடங்கி பாருங்க, வீட்டுல விஷ் பண்ணினது எஃபெக்டிவல் தெரியும். உங்க மனுஷிக்கு தான் மட்டும் வாங்கி கொடுப்ப, எனக்கு எங்கேடான்னு உங்க அம்மா கேட்க அது இந்த எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பயணத்துல எங்களுக்கு கிடைக்கிறது இளையராஜா பாட்டும் இது மட்டுமல்ல, சிறந்த நட்பு வினைக்கரிய யாவுல காப்பு என்றார் வள்ளுவர். நட்புத்தான் செய்து கொள்ளத்தக்க அருமையான செயல் என்ற இந்த சமுதாய வீடு கொடுக்காத பெரிய மகிழ்வையும் உயர்வையும் துரியோதனன் தான் கொடுத்தான் நண்பன் கர்ணனுக்கு என்பதை நீங்கள் இதுல பதிவு செய்ய நான் விரும்புறேன். இதுல சொல்லுவார், நண்பன் ஒருவன் வந்த பிறகு உன்னை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கு இல்லை என்றார் வாலி. இந்த நட்பு என்ற ஒன்று கிடைக்கின்ற இந்த மகிழ்வை விட வேறொன்று வேண்டுமா ஐயா எங்களுக்கு? அதால இந்த சமுதாயம் என்றதுதான் எங்களுக்கு உயர்வான மகிழ்வையும் ஒரு முழுமையான மகிழ்ச்சியையும் தருகின்றது என்று கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, சிறப்பான ஒரு பேச்சு. ஏப்பா, ஒரு 5 நிமிஷம் நீ நினைச்ச ஆடியோவே போட முடியல, இதுல நான் வீட்டுல இருந்தாதான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு புட்டு வச்சுட்டாரு. இன்னொன்னு, நான் நடுவர் பேச்சாளர்கள் என்ன பேசினாங்கன்னு பேச்சை நோட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பேச்சாளருடைய கண்ணை நோட் பண்ணிருக்காரு. நடுவர் அவர்களே கவனிச்சிங்களா, திடீர்னு சந்திரமுகி மாதிரி பத்திரவான்னு கேட்டிருக்காங்க போல அப்படின்னு அந்த அளவுக்கு ஊடால அந்த ஜூம்குள்ளார ஜூம் பண்ணி பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான பேச்சு. அதாவது அவர் என்ன சொல்றாரு, சமூகம் அப்படிங்கிறது கடல் மாதிரி, கிணற்று தவளையாக நீங்கள் உள்ளிருக்கீங்க. அப்போ அதான் அந்த கதையுடைய நீட்சியாக சொல்வது உண்டு.
இந்த இந்த அளவு இருக்குமா உன்னுடைய கடல் அப்படின்னு கேட்குமா. அப்படின்னா அது ஒரு தனி கதை. அப்போ அவர் சொல்வதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, வெளியில் வாருங்கள், நீங்க பஸ் ஸ்டாண்ட்லயே நின்றுட்டு இருக்கப்பா, பஸ்ல ஏறி உட்காருப்பா, முதல்ல கசக்கும், அடிபடும் கிடிபடும், அப்புறம் ஜன்னல் ஓரம் கிடைக்கும், அப்புறம் கடை பாட்டு வரும், அப்படி என்ஜாய் பண்ணு, அதுதானே லைஃப், அதுதானே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. சும்மா நான் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், அந்த குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுவேன் அப்படின்னு அவங்க முன்னாடி சுகன்யா சொன்னதா பாயிண்டாக இருக்கட்டும், அதோட நீட்சியாகத்தான் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. நீ என்ன ஏதோ நினைச்சிட்டு இருக்க, நான் வேலைக்கு போனா ஆனா உன் வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பல ஆம்பளைங்களுடைய மனக்குமரல்களை, பல செய்திகளை அப்படியே உள்ள நின்று உடைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எது சொன்னாலும் அடிப்பாங்கப்பா அப்படின்னு. இதுதான் ஏதோ ஆஹ், ஒரு சுய அனுபவமா இல்ல எல்லாருக்குமா பேசுறாரான்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு அழகான காத்திரமான பேச்சு, நல்ல ஒரு வெவ்வேறு பார்வையில் 8 பேரும் தங்களுடைய வாதத்தை வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம 9-18 இப்போ நம்ம முடிவை நோக்கி நம்ம நகர்த்தி கொண்டு போனோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்டெக்ட் நான் செட் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கும் எல்லாரும் கிட்டத்தட்ட அதே வேவ்ல தான் யோசிச்சிருக்கீங்க. சில பேர் அதை மன நிறைவுன்னு சொல்றீங்க, சில பேர் வந்து மகிழ்ச்சின்னு சொல்றீங்க, உவகைன்னு சொல்றீங்க, இல்ல நம்ம இவர் சொன்ன மாதிரி தமிழ்ச்செல்வன் சொன்ன மாதிரி அகம் சார்ந்த மகிழ்ச்சி, புறம் சார்ந்த மகிழ்ச்சி. அது வெவ்வேறு. நீங்க அதை இலக்கிய வடிவமாக பார்த்தாலும் சரி, இல்ல கலோக்கியல் வழியாக பார்த்தாலும் சரி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்முடைய எண்ணத்தின் நிறைவு. அதுதான் வந்து நமக்கு. ஏன்னா மற்ற நிறைவுலாம் வந்து ஒரு டெம்பரவரியா இருக்கக்கூடிய, இது வந்து ஒரு ஒரு தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்னு. இப்போ நம்ம முதல்ல அகிலா சொன்னதுல இருந்து பார்த்தா, இப்போ எங்க இருந்தாலும் நம்ம நிறைய இடம் டிராவல் பண்றோம், இல்ல அங்க போயிட்டு வரோம், இங்க போயிட்டு அப்பாடா அந்த வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து உட்காரும் போது அப்ப இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வெளியில் வந்தா கிடைக்குமா. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு மாற்றத்தை, டெம்பரவரியான ஒரு ஒரு களிப்பை கொடுக்கக்கூடியது. ஆனா ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது, ஒரு நிறைவை தரக்கூடியது அப்படின்னா அந்த வீட்டுல வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்வதாக இருக்கட்டும். இல்ல வெளியே போகும்போது தான் நமக்கான ஸ்பேஸ் இருக்கு, நம்ம கத்துக்க முடியும். இப்போ அவங்க ஜெஸ்லின் சொன்ன மாதிரி தன்னுடைய கணவன் வந்து ஒரு சின்ன ஒரு செய்த செய்தி வந்து எப்படி நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவங்க கண்ணோட்டத்திலிருந்து வெளியிலிருந்து பார்க்க. அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியை வந்து வெவ்வேறு ஆங்கிள் இருந்து பார்த்திருக்காங்க. ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பார்வையிலிருந்து, ஒரு கல்யாணமான கணவனோ இல்ல மனைவியோ, இல்ல ஒரு குடும்பமாக, இல்ல 95 வயது மூதாட்டி பார்வையிலிருந்து. ஆனா நம்மளுடைய அமைப்பு, சமுதாய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய செய்தி, வெளியிலிருந்து வரக்கூடியது வந்து உனக்கு வந்து நல்லதாகவும் வரலாம், கெட்டதாகவும் வரலாம். ஆனா அதை அதை எப்படி நீ எடுத்துக்கிற அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய கட்டமைப்பு, குடும்ப கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். இப்போ சமுதாயம் அப்படிங்கிறது என்ன? ஒரு குடும்பம், ஒரு பல குடும்பத்துடைய ஒரு கூட்டுத்தொகை தான் சமுதாயம். ஒரு தெருவுல 10 வீடு இருக்கு, அந்த தெருவுன்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு 10 தெரு இருக்கு, அது ஒரு ஊர்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு 10 ஊர் இருக்கு, அதை வந்து ஒரு நகரம் சொல்றோம், இல்ல நாடுன்னு சொல்றோம். இப்போ அதை நீங்க அப்படியே கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொண்டு வாங்களேன். அப்ப கடைசியா நிற்க போறது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன். அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்ம வந்து இந்த எது ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்றதை பார்க்கறதுக்கு பதிலா ப்ராப்ளத்தோட ஆரிஜினை பார்க்கணும். இப்ப சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா, இங்க குடும்பம் ஃபேமிலி டேன்னு ஒண்ணு சொல்றாங்க. குடும்பத்தோட நேரம் அதிகமாக செலவு பண்ணுங்க, உங்க குடும்பத்தோட வெளியில போங்க, இப்ப நாங்க வந்து அந்த வவுச்சர் தரோம், இந்த வவுச்சர் தரோம், உங்க குடும்பத்தோட செலவு பண்ணுங்க. எக்ஸிக்யூட் பண்ற இடம் வேணா சமுதாயமாக இருக்கலாம். ஆனா அதோடைய தொடக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா, ஏன்னா வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல போற கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அந்த ஃபவுண்டேஷனை தான் வந்து நம்ம வந்து வீடுன்னு சொல்றோம். அந்த வீடுனா வீடு மொத்தம் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய 2 தலைமுறை. இப்போ என்னுடைய அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்கிட்ட செய்தியை நாம வந்து அடுத்த தலைமுறை கொடுக்க. அதுல எந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியுது, அவங்க எவ்வளவு உள்வாங்கிக்கிறாங்க. ஒரு தேவேந்திரன் சொன்ன மாதிரி, நான் வந்து கந்தசஷ்டி கவசம் பாட்டு போடலான்னு, அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, அப்ப கேப்பாப்ல புதுசான ரிலீஸ் பண்ணிருக்கான், அதை போடு அப்படின்னு பசங்க சொல்றதாக இருக்கட்டும். ஆனா சொல்ல வேண்டிய கடமை வந்து எப்ப அதை அவங்க உணர்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரும்போது, ஆஹா எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, அப்பன் சாவன் வெப்பன் மாதிரி வந்து தாக்குதுன்னு விவேக் சொல்லுவானே, அந்த மாதிரி அப்ப அதை வந்து அவங்க உள்வாங்கிப்பாங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த ஒரு அறவழியான செய்திகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. சமுதாயம் வந்து நமக்கு வந்து நீக்கு போக்கு, எப்படி நெளிவு சுழிவு, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது வந்து நம்ம வந்து நம்மளை மோல்டு பண்ணும், நம்மளை வந்து குரூவல் வேலை நம்மளை ஹேண்டில் பண்ணும். ஆனா மறுபடியும் நான் சொல்றது என்னன்னா, அது வந்து உங்களுடைய பிரதிபலிப்பு. ஆனா அதுக்கான ஒரு வடிகாலாக நீங்க எங்க வரீங்க? ஒரு அண்ணங்கிட்ட புலம்புறதோ, இல்ல அக்காட்ட புலம்புறதோ, இல்ல மனைவி கிட்ட புலம்புறதோ, இப்போ ஒண்ணும் இல்லை. குறைஞ்சபட்சம் இப்போ ஏதாவது என்னுடைய அலுவலகத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா, என் பொண்ணு கிட்ட தான், என் பொண்ணு மூஞ்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவா.
அப்போ 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 ஒரு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அன்பான வார்த்தை, அரவணைப்பான வார்த்தை நமக்கு ஒரு இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன 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 அன்பில் தானே அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் கூட இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள் மூலமாகத்தான் நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி வருது. அப்போ அந்த மகிழ்ச்சி வந்து தொடர்ந்து ஒரு நமக்கு வந்து கொண்டே இருக்கு. அதுக்காக நான் வெளியில இருந்து வரல, சமுதாயத்திலிருந்து வரலன்னு சொல்றேன். எல்லாருக்குமே சமுதாயம் வந்து ஒரு சிறந்த சூழலாக இருக்கவும் முடியாது. நான் அது சொன்ன அந்த இவர் யாரு, நம்ம சிலம்பரசன் சொன்ன ஒரு பாயிண்ட் தான். வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஊழியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அவங்க மாத்திரம் இல்ல, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர்ல இருக்கும் கூட அவங்க வந்து வெளியில போய் வேலை பார்க்குறாங்க. நாங்க எப்ப பார்த்தாலும் மொபைல்லே வச்சுட்டு அலையிறோம். அப்போ அந்த ப்ரெஷரான இருக்கக்கூடிய இதுல வந்து நமக்கு இந்த எப்போ ஒரு ஓச்சல் ஒழிவல் இல்லாம நமக்கு ஒரு அன்போடு அரவணைப்போடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து வீடுதான் ஒரு சிறந்த காரணமாக இருக்க முடியும். அதற்கான காரணம் நான் சொன்னேன். ஏன்னா வீட்டில் தான் நமக்கு வந்து ஒரு தொடர்ந்து நமக்கான ஒரு, அது என்னதான் இருந்தாலும் தயிர் சாதமா சாப்பிட்டாலும் கடைசியில வந்து வீட்டுல சாப்பிடும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவியோட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இதுதான் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல், ஏன்னா அதுல ரொம்ப முக்கியம், நம்ம திருவள்ளுவர் எடுக்கலாம், பாரதியார் எடுக்கலாம், கம்பன் எடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. அந்த காலத்துல இருந்தது அது வேற, அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல்ல கணவன் மனைவி, அவங்க அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள், இதுதான் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ டெஃபினேஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த இடத்திற்கு வந்து நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, இந்த காலச்சூழலில் அதிக மகிழ்ச்சியை தருவது வீடுதான் அப்படிங்கிறதாக என்னுடைய தீர்ப்பை நான் இங்க உறுதிப்படுத்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான தலைப்பில் ஒரு சிறப்பான நடுவரின் மேற்பார்வையில் ஒரு சிறப்பான குழுக்கள் இன்று ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றத்தோடு இந்த வார இறுதியை துவக்கியுள்ளோம். அதற்காக அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தலைப்பிற்கான தீர்ப்பை மரியாதைக்குரிய ரங்கபிரசாத் அவர்கள் ஏற்கனவே வழங்கிவிட்டார். ஆனால் நம்முடைய தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டின் கீழ் நடைபெறும் இந்த பட்டிமன்ற தோரணத்தில் அடுத்த கட்ட அணி என்ன என்பதற்காக சில விதிமுறைகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் அதிகப்படியாக 30 மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த தகுதியின் அடிப்படையில் நடுவர் அவர்கள் 8 பேச்சாளர்களுக்கு உண்டான மதிப்பெண்களை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பியுள்ளார். அதன் கூட்டுத்தொகை என்ன என்பதை பொறுத்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் அணி என்ன என்பது தீர்மானிக்கப்படும். முதலாவதாக பாரதியார் பேச்சாளர் மன்றம் 4 உறுப்பினர்கள் அதிகப்படியாக 120 மதிப்பெண்கள் பெறுவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த 120 மதிப்பெண்ணில் 101 மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக கேன்பரா பேச்சாளர் மன்றம் 120 மதிப்பெண்கள் அதிகப்படியாக பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நேரத்தின் அடிப்படையில் எந்த பேச்சாளருக்கும் மதிப்பெண்கள் குறைக்கப்படவில்லை. ஆதலால் நடுவர் கொடுத்த அந்த மதிப்பெண்களே இறுதி மதிப்பெண்களாக கருத்தில் கொண்டு அடுத்த சுற்றுக்கு பாரதியார் பேச்சாளர் மன்றம் தகுதி பெறுகிறது. அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவர்களுக்கு இணையாகவும் ஒரு நல்ல தலைப்பில் நல்ல கருத்துக்களை முன்வைத்த கேன்பரா பேச்சாளர் மன்றத்திற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பாரதியார் பேச்சாளர் மன்றம் சார்பாகவும் கேன்பராவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அனைவருக்கும் நன்றி. நன்றி திரு ரங்கபிரசாத் அவர்களே.